ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. இந்த வீடியோவில் முருகனுடைய 6 படை வீடுகளையும் நான் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். எந்தெந்த வழியில் எப்படி போகணுன்றதை டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோயிலுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதற் படையாக திருப்பரங்குன்றம். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இதுக்கு தான் போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருநூர்லேருந்து எப்படி போகிறோன்ற ஒரு ரூட்டை வந்து இப்போ நான் காமிக்கிறேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது திருமங்கலத்துலேருந்து வந்தால் எப்படி இந்த ரூட்டில் போகணும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ திருமங்கலத்து வரீங்க அப்படின்னா திருநகர் வந்த உடனே 3ஆவது ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பாதை தான் வரும். நீங்கள் இந்த பாலத்து மலை ஏறி உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்து ஈஸியாக போயிடலாம். ஓகேவா? இந்த பாலத்துலேருந்து பார்த்தாலே எல்லாமே அப்படி சூப்பராக செம்ம வியூ பாயிண்ட்டாக தெரியும். சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து வந்தால், இப்போ மதுரை சிட்டிக்குள்ளேருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த வழியை எப்படி வர்றது அப்படின்றத பார்க்குறக்காண்டி அந்த ரூட்டையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுதான் அந்த ரூட்டு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மூலக்கரை இருக்கு இல்லையா, பசுமலை தாண்டி மூலக்கரை, அந்த இடத்துலேருந்து எப்படி உள்ளே வரணும், திருப்பன்றது எப்படி உள்ளே வரணும்னு பார்க்குறதுக்கு அந்த மயில் அந்த ஸ்டாச்சு இருக்கும். அதிலேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரு பாலம் ஏறும். அந்த பாலத்தில் ஸ்ட்ரைட்டாக வந்தால் நம்ம டைரெக்டாக திருப்பணத்துக்குள்ளே வந்துடலாம். அது ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணி ஒரு ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் சூப்பராக பார்க்கலாம். அதுவும் நல்லா வியூவாக இருக்கும். அந்த கோபுரம் பின்னாடி இந்த ஓம்ன்ற சிம்பிள், அந்த மலை ஃபுல்லாமே எப்படி டோட்டலாக தெரியும். நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக போயிடலாம். நான் சொன்ன வழி இது தான். அந்த ஆர்ச்சுக்குள்ளேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மலை இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக கோபுரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 16 கால் மண்டபம் இருக்குது. இதுக்கு எதுக்கு 16 கால் மண்டபம் பேர் வச்சாங்க பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு வந்து சுற்றி இருக்க தூண்கள் வந்து 16 தூண்கள் வந்து வச்சு கட்டியிருக்காங்க. அதனால் வந்து இதுக்கு 16 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் போகிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 11-12 இருக்குங்க. சரிங்களா? இல்லை சீசன் டைமு, அந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் வர ஒரு டைமு. ஜனவரி மாதம் நினைக்கிறேன். டிசம்பர் லாஸ்ட் 31-28 அந்த தேதியில் வந்திருக்கேன். ஐயப்ப பக்தர்கள் வந்து அதிகமாக வர்றாங்க. கூட்டம் வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதுக்காண்டி இந்த சீசனுக்காண்டியே இந்த தெரு போகலாம். இது வந்து சன்னாய் தெரு. இந்த தெரு பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கடையாக இருக்குங்க. ஏகப்பட்ட கடை இருக்கும். நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுவும் இந்த விலை கம்மியான ஐட்டம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எது எடுத்தாலும் 10 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி கடை நிறையா இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா கடைகள் நிறையா போட்டிருப்பாங்க. சாப்பாட்டு கடைகளும் பஞ்சமே இருக்காது. இந்த முருகன் கோவில் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் பெரிய ரத வீதியில் சன்னை தெருக்கு நேராக அமைஞ்சிருக்க ஒரு கோவில். இதுதான் முருகனுக்கு முதற் படை வீடு. சரிங்களா? இங்கே தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்தது. ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு சூப்பரான ஒரு இடம் இந்த கோவில். ஓகே, இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக சன்னதி வரைக்கும் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேமரா வீடியோ எடுக்க முடியாது. அதனால் வந்து வெளியே வந்து நம்ம பார்த்துட்டு உள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா பூவு அர்ச்சனைக்கு எல்லாமே, அது போக செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே ஃப்ரீயாக இங்கேயே நம்ம முன்னாடியே வச்சுக்கலாம். எங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்கள் போன உடனே லெஃப்ட்டில் வந்து கட் பண்ணி உள்ளே போக சொல்லுவாங்க. உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சென்சார் அந்த பாதை இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா முத கருப்புசாமி கோவில் இருக்கும். அந்த கோவில் வந்து கும்பிட்டுட்டு உள்ளே போவோம். அதுக்கடுத்து விநாயகர் கோவில் சின்ன கோவிலாக இருக்கும். இந்த கோவில் தான். இது என்ன விநாயகர்? வெற்றி விநாயகர். ஓகே, வெற்றி விநாயகர் கோவிலில் வந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கோயிலுக்குள்ளேயுமே சுற்றி நிறைய கடை இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அங்கேயுமே சரி நம்ம அந்த மாலைகள், புத்தகம், அப்புறம் முருகனோட ஃபோட்டோ, கயிறு, வீட்டுக்கு தேவையான விளக்கு, பூச்சி சாமான்கள் எல்லாமே நிறைய கிடைக்கும்.
எல்லாமே குவாலிட்டியான சூப்பரான ஒரு முறையில் கிடைக்கும். ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. அந்த உள்ளே வந்தோன்னா என்ட்ரன்ஸில் சுற்றி கடையாக தான் இருக்கும். ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு வந்து நம்ம ஒரு விளக்கை போட்டுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. நடை வந்து திறந்தா இருக்குது நடை. இப்போ நடை திறக்கிறதுக்கு நடை சாத்துறதுக்கு முன்னாடி இந்த கதவுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போய்க்கிங்க. இந்த டைமில் வந்து 1 மணி வரைக்கும் நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு திறப்பாங்க. மற்ற டைம்லாம் 12 மணிக்கு அடைச்சிருவாங்க. ஓகே, முருகனுக்கு இங்கே ஒரு சின்ன விளக்கு போட்டு அப்படியே நம்ம கிளம்புவோன்னு பார்த்தா கூட்டம் எக்குதாப்பா இருக்குங்க. இங்கே பாருங்கள், அது அங்கே பொது தரிசனம், அது வந்து ஃப்ரீ தர்ஷன் போகிற வழி. அதுதான் சரியான கூட்டம். இதில் போனால் நம்ம என்னைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு விளக்கு பொருத்திக்கிட்டு இருந்தோம். ஓகே, விளக்கெல்லாம் பொருத்தி நல்லா சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம இந்த 100 ரூபாய்க்கு தரிசனம் சொன்னேன் இல்லையா, அந்த வழியில் போனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே போனோம். இங்கிட்டு போனால் 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் இருக்குங்க. அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அது நம்ம எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்காமல் ஃப்ரீ தரிசனில் போனாலும் ஒன்று தான். என்ன ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம 100 ரூபா கொடுத்து உள்ளே போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. இதாங்க இந்த 100 ரூபா தர்ஷனுக்குரிய ஒரு லைனு க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே சரியான கூட்டமாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஃப்ரீ தர்ஷனில் போனோம் அப்படின்னா கண்டிப்பான முள்ள சும்மா லேட் ஆயிரும். இதில் வந்து ரொம்ப பெட்ரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதவுக்குள்ளே உள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடிமரம் தெரியுது, முருகனுடைய கொடிமரம். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம அந்த கொடிமரத்துக்கு நேராக ஒரு பாதை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தாங்க அந்த மலையை குடஞ்சி உள்ளே வந்து சாமியை வந்து செதுக்கியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 சாமி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகர், அதாவது நம்ம நேராக பார்க்கக்கூடிய சாமி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர், அடுத்து துர்க்கை அம்மன், அடுத்து வந்து முருகன். அப்படி தான் இருக்கும். நம்ம பார்க்குறதே அப்படி தான் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அதோட ரூல்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இது எங்கள் ரூல்ஸ் கிடையாது. இதில் இந்த கோவில் என்னென்ன சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லி அதோட ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது. இங்கேயும் துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது, சின்ன கோயிலாக இருக்குது. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் இருக்க சுற்றி கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூம்குள்ளே சுற்றி இருக்க செவர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ லைனாக நிற்கிறாங்கல்ல, அந்த செவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களால் கல்வெட்டாக செதுக்கி வச்சுருக்காங்க. சரிங்களா, உங்களை பார்த்தாலே தெரியும். தமிழ் எழுத்தோட கல்வெட்டுக்கள் எல்லாமே அதுதான். ஸோ நமக்கு ரொம்பவே ஒரு பாரம்பரியமான நம்ம நினைவு சின்னம் இது. இதை வந்து நம்ம எப்போயும் மிஸ் பண்ணிடவே கூடாது. இதை பாதுகாத்து நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். ஓகே, சாமியை கும்பிட்டுட்டு நம்ம தலைவர் முருகனை சந்திப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் அங்கிட்டு ஒரு சின்ன படிக்கட்டுங்க. செம்ம லைன். ஐயோ, என்னால் அவ்வளோ லைன் போட்டாங்க, செம்ம கூட்டமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போனோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைன் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால அது கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டோம். சன்னதிக்கிட்ட வந்து கேமரா வந்து எடுக்க விட மாட்டாங்க, வீடியோ எடுக்கக்கூடாது. எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க செல்லை. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மா அந்த கேமரா ஆன் பண்ணி வச்சு பையில போட்டு சும்மா தெரியட்டும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஜஸ்ட் நம்ம இந்த தீபாவளி காட்டுறது, அது போக முருகன் இந்த லேசாக தெரிகிறார் முருகன், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கையெடுத்து அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிவிட்டு நல்லா கும்பிட்டுட்டு நான் வந்து வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதே மாதிரி ரிட்டன் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, அப்புறம் அந்த படிப்பு குறிக்கக்கூடிய கடவுள்கள்லாம் பக்கத்துலேயே இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியேறணும்.
ஓகே, அவ்வளோதான். தட்சிணாமூர்த்தியை நல்லா கும்பிட்டுட்டு பாப்பாக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பை கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு. சரி, அந்த ரூம் சொல்ல வேணாம், அந்த அறையிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு முருகன் சிலை, அதாவது வள்ளி தேவியோட சேர்த்து ஒரு மண்டபம் மாதிரி பெருசாக இருக்குது இந்த இடம். இந்த கோவிலும் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் வந்து சுற்றி நிறையா இருக்குங்க. சிவலிங்கம், அப்புறம் அந்த ரிஷிமார்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் பார்த்தாலும் தெரியும். அந்த ஃபஸ்ட்டு வந்து துர்க்கையம்மன் இருக்காங்க, அம்மன். அடுத்து வந்து ஃபுல்லாக சிவலிங்கம், அடுத்து இடையில ஒரு அம்மன், அடுத்து சிவலிங்கம், அடுத்து ஒரு அம்மன், அந்த மாதிரி வரிசையாக இருக்காங்க. அவங்களே நம்ம நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி கீழே இறங்குவோம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரர் கோயில், தனியாக அவருக்கான ஒரு சந்நிதி வந்து இங்கே இருக்குது. மேக்ஸிமம் வந்து தனியாக கோவில் இருக்கு. சனீஸ்வருக்கு வந்து மேக்ஸிமம் தனியாக கோவில் வந்து மேக்ஸிமம் இருக்காது. அதே மாதிரி சனீஸ்வருக்கு பீடம் தனியாக இருக்காது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வருக்கான பீடம் தனியாக இருக்குது. நிறையா பேர் சொல்லுவாங்க, இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய ஆள்கள் வந்து இங்கே வந்து நம்ம விளக்கு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து தாராளமாக விளக்கு போட்டு போகலாம். ஓகே, அதையும் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நந்தி சிலை, மயில் சிலை. நந்தி எதுக்கு? முருகனோட அப்பாவோட வாகனம். மயில் வந்து முருகனோட வாகனம். அவ்வளோதாங்க. நம்ம டைம் ஆச்சுன்றனால நம்மளுக்கு அந்த நேரடியான வாசலில் விடலை. பின்னாடி ஒரு வாசல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வெளியே வந்தோம்னா அன்னதானம் கூட இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து டெய்லி அன்னதானம் போடுறாங்க இங்கே. அது எப்படியும் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் கிடையாது, ஒரு லிமிட்டட் பர்சன்ஸ், அதாவது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அன்னதானம் போட்டு அவங்க பரிமாறுவாங்க. ஓகே, இந்த வழியில் வந்து நம்ம வெளியே வந்துட்டு அன்னதானத்தை கொடுத்த வழியாக வெளியே வந்து நம்ம விருப்பம் இருந்தால் அந்த லைனில் நின்று சாப்பிட்டு போகலாம். நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சா சாப்பிட்லாம் கண்டிப்பாக. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சரவண பொகையை போய் அது எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சின்ன ஒரு மேலோட்டமாக ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சின்ன மலை அங்கே பக்கத்துலேயே இருக்குது, அதை மேலே ஏறி ஃபுல்லாக பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலேருந்து அந்த சோமபுரம் கோயில், அந்த பக்கம் பெருமாள் கோயில் இருக்குது. பக்கத்துலேயே சின்ன மலை இருக்குது, அதில் வந்து பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி சரவண பொகை இந்த தெப்பத்தை வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து பார்த்துருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூ, செம்மையான வியூவு. இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு இடையில வந்து மயில்கள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சவுண்டு, மயில் அகவுற சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இங்கே நீச்சல் பழகிட்டு இங்கே வந்து நான் நிறையா வாட்டி நீச்சல் அடிச்சு குளிச்சிருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இடம் சரவண பொகை. நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு, நல்ல டைம் பாஸ் ஆகிறதே தெரியாதுங்க, சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சுப்பிரமணிய சாமி கோவிலில் வந்து இவ்வளோ தான். சிம்பிளான ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இப்போ சரவண பொகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கோயில் வாசல் இருக்குது இல்லையா, நேராக முருகன் கோயில் வாசல் போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரே ரோடு தாங்க, மலை சுற்றுற பாதை தான். வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தாங்க, கரெக்டாக 300 மீட்டரில் சரவண பொகை போர்டு போட்டிருக்கோம். அப்படியே ரைட்டு திரும்பி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு 100 மீட்ரு உள்ள 150 மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா சரவண பொகை தெப்பத்துக்கு வந்துடலாம். இங்கே வந்து மீனுக்கு பொறி போடுறது எல்லாம் செய்வாங்க. அதாவது அந்த கர்ம காரியங்கள் செய்கிறது எல்லாமே இங்கே செய்வாங்க மேக்ஸிமம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ 6 படையும் சேர்த்து. அடுத்ததாக 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வந்து ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்த ஒரு வீடியோ தான் நான் போட்டிருக்கேன்.
சரி அப்லோட் பண்ணுவோம், நம்ம போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஃபன், அவ்வளோதான். இதில் வந்து நாங்கள் நைட்டு எப்போ கிளம்புனோம் பார்த்தீங்கன்னா, நைட்டே கிளம்பிட்டோம். அப்போ தான் காலையில் வெள்ளனா, அதாவது நட திறக்கும் போதே உள்ளே போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும், வேகமாகவும் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. அங்கே போனது சாட்டர்டே நைட்டு போனோம். ஒரு 12 மணிக்கு போயிருப்போம். அப்போனா 12 மணினா சண்டே தான். 12 AM போயிருப்போம். போகும்போது எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து உச்சி கருப்பண்ண சாமி கோவில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் வந்து டீசல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, அருப்புக்கோட்டை ரிங் ரோடு. அதில் போய் வளையங்குளத்துக்கு முன்னாடியே ஒரு ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் திருச்செந்தூருக்கு. அந்த ரோட்டில் தான் அங்கே ஒரே ரோடு தான், நேராக போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக பைபாஸ் தான். டோல்கேட்டும் வந்துருச்சு. டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம இடையில பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போது திருச்செந்தூர் வந்து நமக்கு 90 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் மொத்தம் பார்த்திங்கன்னா 184 கிலோமீட்டர். அதாவது நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து மதுரையிலேருந்து திருச்செந்தூர் வந்து 184 கிலோமீட்ரு. இப்போ வந்து பாதி வந்துட்டோம். வந்துட்டு சரி திருச்செந்தூர் வந்து இறங்கியாச்சுங்க. ஒரு வழியாக சல்லுன்னு வந்து இறங்கியாச்சு. அங்கே போய் பார்த்தா சரியான கூட்டம். என்னடா அது இப்படிதான் சாமி பார்க்க போகிறோன்னு ஒரே கஷ்டமாக போச்சு. ஐயோ எப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அந்த பீச்சு மண் ஃபுல்லாமே நிறைய பேர் ஃபுல்லாக படுத்து தூங்குறாங்க. அவ்வளோ கூட்டங்க. இங்கே வரங்க எப்படி படுத்து தூங்குறாங்கன்னு. அப்படி நடத்த வந்தோம்னா எல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே உள்ளே நடந்து போனோம். பர்ஸு செல்லில் எல்லாத்தையுமே காருக்குள்ளே வச்சு சேஃப்டியாக வச்சுக்கிட்டு, அப்புறம் எப்படி வீடியோ எடுக்க பார்க்குறீங்களா, நான் மட்டும் செல்லு கொண்டு வந்தேங்க கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிறோம் அப்படின்னு. நடந்து போனோம். இந்த இங்கே வந்து நாளிக்கிணறுன்னு ஒன்று இருக்குங்க. நாளிக்கிணறு அதாவது கடல் பக்கத்துலேயும் கடலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயும் நாளிக்கிணறு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வற்றவே வற்றாது. தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். கடல் தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருக்கும். ஆனால் இந்த கிணற்றில் வர்ற தண்ணி வந்து பியூராக நல்ல தண்ணியாக இருக்கும். அது இன்ன வரைக்கும் எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. பீச் இங்கே தான் இருக்குது. பக்கத்துலேயும் நாளிக்கிணறு இருக்குது. அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கூட தெரியாது. தண்ணி நல்ல தண்ணியாக வருது அப்படின்ட்டு கூட யாருக்கும் தெரியாது. ஓகே, நான் என்ன செஞ்சேன், நல்லா போய் குளிச்சுட்டோங்க. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் நல்லா குளிச்சுட்டு காலையில் 3:30க்கே குளிச்சிட்டோங்க. வெள்ளனே போய் குளிச்சாச்சு. நாங்கள் வர ஒரு 12 மணிக்கு கிளம்புனோம். ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி வந்துட்டோம். 3 மணி நேரம் தான் ஆச்சு வர்றதுக்கு. 3-3.25 மணி நேரம் ஆச்சு. வந்தவுடனே போய் பீச்சில் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு குளித்தோம். சரி, நட வந்து 4:30 தான் திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம சரி குளிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இதாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிற பாதை. கோயில்கிட்ட வந்தாச்சு நல்லபடியாக. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ட்ரௌசரு மற்றபடி இந்த துண்டை கட்டிட்டுள்ளே போகிறது இருக்கக்கூடாது. ஒன்று வேட்டி கட்டியிருக்கணும், பேண்ட்டை போட்டுக்கணும். சட்டை கண்டிப்பாக ஆண்கள் போடவே கூடாது. அந்த கோயிலில் 4 மணிக்கு மேலே நடத்த வந்துடுறாங்க. நீங்கள் பொது தரிசனத்தில் போனாலே நீங்கள் அழகாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது அதிகாலையில் நீங்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் வேகமாக பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா லேட் ஆகிரும், கன்ஃபார்மாக லேட் ஆகிரும். ஏன்னா நாங்கள் போகிறப்ப வந்து கூட்டமே இல்லை. நாங்கள் வந்து டைரெக்டாக நாங்கள் லைன் வந்து கோயிலுக்குள்ளேயே போய் லைனில் நின்றுக்கிட்டோம். இந்த பொது தரிசன வழி இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் டைரெக்டாக அங்கே லைனுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டோம். இதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது வெயில் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கோயிலை சுற்றி ஒரு லைன் இருக்குது. கோயிலுக்குள்ளேருந்து கோயிலை சுற்றி வெளியே வரைக்கும் லைன் இருக்கும். அந்த லைனில் தான் நிற்கணும். அந்த அளவுக்கு ஒரு கூட்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டம். நாங்கள் போன அன்னைக்கு சஷ்டி விரதம் வேறு, சரியான கூட்டம். இந்த பக்கம் தாங்க கோயில் தரிசனத்துக்கு டைரெக்டாக கோயிலுக்குள்ளேயே போயிட்டோம். கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு, கோயிலுக்குள்ளேயே போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போனோம் அப்படின்னா விரைவு தரிசனத்துக்கு 100 ரூபா பணம் கட்டினோன்னா போய் ஸ்பீடாக உள்ளே போயிடலாங்க. நான் இடையில் அந்த வரும்போது அந்த தூண் கற்கள் எல்லாம் பார்த்தேன். சூப்பராக செதுக்கியிருந்தாங்க. அருமையான வேலைப்பாடுகளோட
சூப்பராக வச்சுருந்தாங்க. அதையும் ஜஸ்ட் உங்களை காமிப்புன்றக்காண்டி தான் வீடியோ எடுத்தேன். அந்த எல்லாருமே பனியனோடு போகிறாங்க. கிட்ட போகும்போது கொஞ்சம் சட்டையெல்லாம் கழட்ட சொல்லிடுறாங்க. பனியன் எதுவுமே வேணாம் கழட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. சில பேர் வந்து கேட்காம கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், பக்தர்கள் கோயிலுக்குள் சட்டை பனியன் அணிந்து வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. சாமியெல்லாம் உள்ளே வந்து செல் அலோவ் பண்ணலை. அதனால் வந்து நாங்கள் உள்ளே வீடியோ எடுக்க முடியலை. அதனால் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு கோயிலில் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. இதில் போர்டில் போட்டிருக்காங்க என்னென்ன எத்தனை மணிக்கு நட திறப்பாங்க, பூஜை என்னென்ன பூஜை நடக்குன்றத போர்டில் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு சுற்றி கோயிலை சுற்றி வர்றதுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் ஒன்று இருக்குது. அதில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோன்னு தெரில. நாங்கள் வந்து நடந்து தான் போனோம். பக்கத்துலேயே முடி காணிக்கை, காது குத்து விடம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அந்த மட்டத்துக்குள்ளே தான் எல்லாமே பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அப்படி கோயிலை வந்து சுற்றிட்டு வரலான்னு ஒரு இதில் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த பார்த்திங்கன்னா விரைவு தரிசனம் வந்து 100 ரூபா. ஆனால் கோயில் ஃபுல்லாக சுற்றி சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா சுத்தமாக இருக்குது. அது போக இங்கே வந்து மொபைல் செல்ஃபோன் எல்லாமே வந்து இங்கே லாக்கரில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், கோபுரத்தை வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது. இது ஒரு ஆங்கிளில் தரமான ஒரு பிக்சருங்க. ஸ்டில்லு தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். விடிய காலையில் எடுத்து வச்சுக்கலேன், அந்த ஒரு கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். இது அங்கங்கே ஒரு வசனம் எழுதி போட்டிருக்காங்க. இங்கே என்னன்னா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை. இது அந்த வசனம். எப்பயுமே முருக பக்தர்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு வசனம் தான் அது. இங்கே வள்ளி குகைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நான் உள்ளே போய் பார்க்கல. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. அந்த கோயிலை சுற்றிட்டு வரும்போது கடைசியாக சுற்றும்போது இந்த இடத்துல வள்ளி குகைன்னு ஒன்று இருந்துச்சு. போய் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டைமானனால அப்படியே வந்துட்டோங்கிட்டு அவ்வளோ அங்கே முருகன் கோயில் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்தது கடல் பாருங்கள், அப்போ தான் விடிஞ்சிருக்கு. சூரியன் அப்போ தான் வர ஆரம்பிக்க போகுது, இன்னும் வரலை. அப்படியே அந்த இயற்கை அழகை பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. ஒரு எல்லாருமே பீச்சில் சூப்பராக நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. கயிறு கட்டியிருக்காங்க. இதுக்கு தாண்டி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கயிறு மாதிரி போட்டு வரிசையாக கட்டியிருக்காங்க. அதுக்கு உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு தாண்டி கட்டியிருக்காங்க போல். கடல் அலைகள் காலில் வந்து வாசும்போது அப்படியே சூப்பராக இருக்குங்க, தரமாக இருக்குது. சரி, இங்கே பார்த்துட்டு வேறு எங்கேயாச்சும் போகலான்னு பார்க்கும்போது தான் சரி பக்கத்தில் என்ன இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸை கேட்டான். சரி, மணப்பாடு பீச் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மணப்பாட்டுக்கு கிளம்பணுங்க. இங்கேருந்து பார்க்கவும் முருகன் கோயில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பட்டையிட்டே போட்டு கிளம்பியாச்சு. கடல் பார்க்கும்போது நம்ம குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சரி, நம்மளுக்கு டைம் இல்லைன்றதுனால அப்படியே கிளம்பியாச்சு. சூப்பராக இருக்குங்க ஏரியா. அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பொறுமையாக ரிலாக்ஸாக அந்த பீச் பக்கத்தில் உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ரொம்ப சூப்பரான ஒரு இடம். நாங்கள் நாளைக்கு நேரில் காலைல குளித்தோம், வெள்ளன வரும்போது குளித்தோம். ஆனால் இப்போது நீங்கள் குளிக்கிறதுக்கு எவ்வளோ லைன் நிற்கிது பார்த்தீங்களா? இதில் 2 குளிக்கணும்னா குறைஞ்சது இப்படி 1-2 மணி நேரம் ஆயிருங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஜஸ்ட்டு சின்ன கிணறு மாதிரி இருக்கும், ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும். நாளை கிணறு அது பேர். அதுக்குள்ளே வந்து தண்ணி வற்றாது. அது போக நுழைவு கட்டணம் போட்டிருக்காங்க. ஆனால் நுழைவு கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு கோயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அங்கே பார்க்கிங்கில் பாருங்கள், நம்ம வரும்போது எவ்வளோ கார் இருந்துச்சு, இப்போ நம்ம கிளம்பும்போது எவ்வளோ கார் இருக்குன்னு பாருங்கள். கூட்டம் சரியான கூட்டங்க. கார் எடுத்து கிளம்பியாச்சு. இது வந்து மணப்பாட்டுக்கு போகிற வழியில் ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது பிளேஸு. ஆனால் ஒரு பொட்டல் காடு மாதிரி
அவ்வளோ அந்தளவுக்கு வீடு இன்னும் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் ஏரியா நல்லா இருக்குது. நிறையா கம்பெனிஸ் இருக்குது. இந்த அரவழியில் வந்து கம்பெனி சூப்பராக இருக்குது. இதுதான் நாங்கள் அந்த மணப்பாடு பீச் வியூ தான். இந்த பக்கம் பீச் வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கடல் பாசியெல்லாம் அந்த பாறையில் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதை எடுக்கிறதுக்கு செம்மையான ஒரு வியூ. இங்கே பார்த்தீங்களா, தரமாக இருக்குது. அப்படியே இந்த பாறையில் ஃபுல்லாக அலை வந்து மோதும்போது அது ஒரு செம்மையான அழகாக இருக்குது. அதையும் ரசித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். இந்த மாதிரி புல்லெல்லாம் கடலுக்குள்ளே, அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கடலுக்குள்ளே இருக்கும். இது வெளியே இருக்கும்போது நல்லா கொஞ்சம் காஞ்சிருக்கு. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அதோட அந்த இமேஜே வேறு சூப்பராக இருக்கும். என் கூட வந்தவங்க எல்லாமே சுற்றி நின்றுருக்கேன். நான் சும்மா உள்ளே இறங்கி லேசாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு. அப்படி லேசாக கடற்கரையில் பேரை எழுதி ஒரு சும்மா டைம் பாஸுக்கு பேர் எழுதி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். மணப்பாட்டில் பீச்சுக்கு மேலே வந்து ஒரு சர்ச் இருக்குது, பெரிய சர்ச் இருக்குது. அதுக்கு மேலே கலங்கரை விளக்கம் இருக்குது. அதுக்கு மூடி இருந்தாங்க, மேலே போக முடியலை. அங்கேருந்து வரும்போது இஞ்சி மிட்டாய், சுக்கு மிட்டாய், திப்பிலி இதெல்லாம் போட்ட மிட்டாய், அப்புறம் கருப்பட்டி இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்ததாக 3ஆம் படை வீடு பழனிமலை முருகன் கோவில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வீடியோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே போய்ட்டு வந்திருக்கோன்னு. ஆமாங்க, நம்ம பழனிக்கு தான் போய்ட்டு வந்திருக்கோம். அதோடய விலாக் தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இன்றைக்கி. இது வந்து நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்ட வீடியோ. இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கூட்டம் வந்து சரியான கூட்டமாக இருக்குது பழனியில். எப்படி போனேன்றதை ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டிலேருந்து நான் கிளம்புனேங்க. அதாவது மதுரை தென்னூர்லேருந்து கிளம்புனேன். நம்ம ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். டோட்டலாக மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா 125 கிலோமீட்ரு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 119 அந்த மாதிரி கிலோமீட்டர் இருக்கும். நேராக தனக்கங்குளம் ஊருக்குள்ளே போய் 4வே பிடிச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடுங்க. திண்டுக்கலுக்கு முன்னாடி சின்னாலப்பட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் லெஃப்ட்டில் ரோடு ஒரு பிரியும். அங்கேருந்து கட் பண்ணி உள்ளே போனால் ஒரே ரோடு தான். பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லாமே அந்த வழி தான் போவாங்க. நம்ம பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போனாலே நம்மளுக்கு ஈஸியாக போயிடலாம், சரிங்களா. ஆனால் பழனிக்கு வந்து அந்த ரோடு 4வேலேருந்து கட் ஆகும். அது வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாது. சின்ன போர்டாக வச்சுருக்காங்க, அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப சுற்ற வேண்டியிருக்கும். வழியில் பசிச்சு சரி போய் ஒரு பேக்கரியில் டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணா பேக்கரின்னு ஒரு பேக்கரியில் போய் நம்ம டீ சாப்பிட்டுட்டு ஒரு மெதுவடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. குளிருக்கு டீ நல்லா இதமாக இருந்துச்சு. நாங்கள் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். வெள்ளனே போனோம். ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் பிள்ளை தான் போனோம். அதனால் ஸ்லோவாக தான் ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. ஒரு 80-100 போனோம் அப்படின்னா 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நாங்கள் வாடிப்பட்டியே வந்திருக்கோம். வாடிப்பட்டிக்கிட்ட வந்திருக்கோம். அதுக்குள்ளேயே நல்லா சூரியன் வந்து நல்லா செம்ம ஒரு கிளைமேட்டாக வந்துருச்சு. அடித்த குளிருக்கும் இந்த வெயிலுக்கும் ரொம்ப செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. நல்லா இடமெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. திண்டுக்கல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மலைகளும் அதோட
சுற்றி இருக்கிற தென்னை மர தோப்பு வேறு லெவலில் இருக்குங்க. அந்த இயற்கையான வாசம் செம்மையாக இருக்குது. நம்ம அந்த வழியில் வந்து சின்னலப்பட்டிக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்குது, அதையும் கிராஸ் பண்ணி நம்ம வெளியே வந்தாச்சு. இந்த இடம் தாங்க நான் சொன்னேன். இந்த இடம் வந்து போர்டு சின்னதாக போட்டிருக்காங்க, நம்மளுக்கு சரியாக தெரிய மாட்டுது. இந்த பக்கம் பழனி போகாது அப்படின்னு தெரிய மாட்டுது. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்து கரெக்டாக வாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியிருக்கும். ஓகே, இந்த ரோட்லேயே ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க, 4-5 கிலோமீட்டர் இருக்கும். உள்ளே வந்தீங்க அப்படின்னா பழனி, கரூர், திண்டுக்கல்னு போட்டு ஒரு போர்டு இருக்குங்க. அதை தாண்டின உடனே லெஃப்ட்டில் வந்து ரோடு பிரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி ரோடு போர்டு போட்டிருப்பாங்க. நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பிளேஸு. என்னடா பிளேஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையடா அப்படின்ற மாதிரி ஒரு கூலான பிளேஸாக இருந்துச்சு. இங்கே வந்து சின்ன ஒரு குழந்தை வேலப்பர் கோயில், ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு மலை மேலே. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அது போக வர வழியில் என்னடா அது வரியாக ஒரு வாய்க்காட்டை வெட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, இல்லை அந்த பாட்டி கிட்ட கேட்டோம், என்ன படிச்சிருங்க அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க, நாங்கள் சின்ன வெங்காயம் வந்து நடுறோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, நம்ம சின்ன வெங்காயம் நடுறது இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க பாத்தி கட்டிக்க ஸ்டைலை பார்த்தாலே வேறு லெவலுங்க. பட்டையை கிளப்பிட்டாங்க. எல்லா பக்கமும் ஒரே சமமான அளவில் செம்மையாக பாத்தி கட்டியிருக்காங்க. எப்படி செஞ்சாங்கன்னே தெரில எனக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அந்த ஸ்கேலை வச்சு போட்ட கோடு மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா பக்கமும் ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த பாட்டிகிட்ட பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் அங்கே போனோம். நான் பழனி மேலே நம்ம கண்ணில் பட்டுருச்சு. நாங்கள் பக்கத்தில் கேட்டுட்டு, பழனி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு ஒரு போர்டு இருந்துச்சுங்க. அதை தாண்டினோன்னா ஒரு லெஃப்ட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா நேராக இடும்பர் கோவில், இடும்பர் மலைக்கு கீழே அடிவாரத்தில் நம்ம நிற்போம் அந்த முக்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் திரும்பி போனோம் அப்படின்னா பழனி மேலே அந்த முருகன் கோவில் அடிவாரத்துக்கு போயிடுவோம். ஓகே, இதான் அந்த இடும்பர் கோவில் முக்கு. இப்போ ரைட்டில் திரும்பி நேராக உள்ளே போனோம் அப்படின்னா பழனி மலைக்கு டேரெக்டாக போயிடலாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வந்து எந்த ரூபத்தில் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரிஜினல் ரூபமே வந்து பாலதண்டாயுதபாணி, அதுதான் முழு பேர். ஆண்டி குளம் தான் இங்கே ஃபேமஸான ஒரு குளம் முருகனுக்கு. இங்கே ஆண்டியை வந்து தான் இங்கே முருகன் வந்து நின்றார். அதனால தான் தண்டாயுதபாணி, எந்த ஒரு இது இல்லாமல் திறந்துட்டு வந்து நின்றுருக்காரு. அதனால் வந்து தண்டாயுதபாணின்னு பேர் வச்சுருக்காங்க. காலை இங்கே வண்டியை போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி நம்ம கிளம்பிட்டோம். இது கார்த்திகை மாதம் அப்படின்றனால நான் வந்து இது கார்த்திகை மாதம், அதனால் கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டங்க, சான்ஸே இல்லை. கூட்டம் பிச்சுக்கிருச்சு. ஐயோ என்னடா அவ்வளோ கூட்டத்தில் எப்படா போயிட்டு வர போகிறோன்னு நினச்சிட்டே இருந்தேன். சொன்ன மாதிரியே மேலே லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் சரி, முன்னாடி யோசித்தேன் இவ்வளோ கூட்டமாக இருக்கடா என்னடா செய்ய போகிறோம். பார்த்தா ரோட்டில் போயிட்டுருக்கோம். கடைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைகள், என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க. எக்கச்சக்கமாக இருக்க கடைகள் பார்த்துட்டு வந்தோம். சரி நேராக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து ஒரு 4-5 அலங்காரம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ராஜு அலங்காரம், அப்புறம் வந்து என்னது தண்டாயுதபாணி, ஆண்டி கோலம், அப்புறம் வந்து வைதிகால் அலங்காரம், அப்புறம் வந்து 4 அலங்காரம், பாலசுப்ரமணியர் அலங்காரம். இந்த 4 அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த 4 குளத்துலேயே ஒரு குளத்தில் பார்த்தா ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. கஷ்டத்தில் இருக்கவங்க அதெல்லாம் அவங்கள ஆண்டி குளத்தில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போனா கஷ்டம் நீங்கி நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக வீடு கட்டுறவங்க, புதுசாக தொழில் தொடங்குறவங்க எல்லாமே ராஜா அலங்காரம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா சிறப்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் சுற்றி வர தேர், இந்த தேர் தான். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரியான ஆப் ஒன்று வச்சுருந்தாங்க எங்களுக்கு. சரி வீடியோ எடுப்போன்னு வந்து பார்த்தா செல்லை வந்து மேலே அளவு பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. செம்மையாக போச்சுங்க. ஐயோயோ அள்ளு விட்டுருச்சு. அப்புறம் பார்த்தேன், சரி மேலேருந்து கீழே இறங்கி வரவன்ட்ட கேட்போம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். மேலே ரொம்ப செக் பண்ணலைங்க, அந்த அளவுக்குலாம் செக் பண்ணலை, நீங்கள் மறைச்சி கொண்டு போனால் கொண்டு போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் என்ன செஞ்சோம், பேக்கில் வச்சு கொண்டு போனோம்.
அப்பப்போ லைட்டாக நான் எடுத்து வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபுல்லாக எடுக்கல. இந்த பார்த்தீங்களா, யாரும் செக்யூரிட்டி இல்லாத இடத்துல நின்று ஒரு வீடியோ, சின்ன வீடியோ எடுத்துகிட்டு ஒரு மேலே போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு. படிக்கட்டுக்கு ஏறுறப்பா தனியாக பிரிஞ்சு போகுது, யானை பாதையில் போகிற வழி தனியாக பிரிஞ்சு போகுது. நாங்கள் வந்து யானை பாதையில் போயிட்டு படிக்கட்டில் இறங்குவோன்னு சொல்லிட்டு ஏறினோம். அதனால் இப்போ யானை பாதையில் ஏறிட்டுருக்கோங்க. மலையில் குட்டி முருகன் மாதிரி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாப்புல. சரி, வீடியோ போகும்போது அவங்களும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ரைட்டு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மேலேயே இடும்பர் கோவில் இருக்குது, பக்கத்தில் வந்து இடும்பர் மலை இருக்குது. சரிங்களா, அது வந்து இடும்பரோட மலை. இது வந்து இடும்பர் கோவில் வந்து முருகன் பழனி மலை மேலேயே இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சுக்கு காஃபி மாதிரி ஒன்று போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம சூடாக இருந்துச்சு. அதையும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேரளாக்காரங்க ரொம்பவே வர்றாங்க. நம்ம சாமிகள், அதாவது ஐப்ப சாமிகள் கூட்டம் வந்து இந்த கார்த்திகை மாதம் எப்பயும் வரும். அது போக பார்த்திங்கன்னா இங்கே பொதுவாகவே கேரளாக்காரங்க வந்து அதிகமாக வர்றாங்க. ஏன்னா பழனி சாமி வந்து கேரளா பார்த்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நாட்டாக பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோடு வந்து நம்ம கும்பிட்டு போகிறாங்க. ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயாச்சு. நம்ம எப்படியும் ஃப்ரீ டிக்கெட்டில் வந்து போகவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி, சரி 100 ரூபா டிக்கெட் எடுத்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 100 ரூபா டிக்கெட் எடுத்துட்டோங்க. அதுக்கு பார்த்தா சரியான லைனு, செம்ம லைனுங்க. அதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்துட்டேன். 100 ரூபா டிக்கெட்லேயும் நம்ம திருப்பதியில் மாதிரி கேட்டு போட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதுலேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் ஆச்சு நாங்கள் சாமி பார்க்கவே. சாமி பார்த்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சும்மா அப்படியே ஃப்ரீயாக இருக்கப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கீழே இறங்குவோம் சொல்லிட்டு இறங்கிட்டோங்க. ஓகே, அப்படியே நம்மளே கொஞ்சம் முகத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு இறங்கி முகத்தை காட்டிட்டேன். ஹாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம் சொல்லிட்டு அப்பா போவோம் அப்படி சொல்லி கொண்டு போயாச்சு. பார்த்தீங்கன்னா குரங்கு படு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மரத்தில். அதையும் பார்த்து ஒரு சின்ன வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கீழே இறங்கியாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தா மொத்த பழனி ஊரும் அப்படியே ஃபுல்லாக தெரியுது. தரமான ஒரு வியூவு. இப்படி நான் வீடியோ எடுத்து கீழே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தேன்னா ஒரு ஐயர் ஒருத்தர் பார்த்துட்டு தம்பி செல்ல கொடு அப்படின்றாரு. சரி இல்லைங்க நான் வச்சுக்கிறேன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, பாதி தூரம் கீழே இறங்கியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோப் காரு அப்புறம் வின்ச்சு, அதாவது ட்ரெயின் இருக்கு இல்லையா, ரெண்டுமே மேலே இருக்குது. ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. வின்ச் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா நினைக்கிறேன். கீழே அடிவாரத்துக்கு இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பஞ்சாமிரதம் வந்து இங்கே ஃபேமஸான ஒன்று வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு பார்த்தா சித்தநாதன் அந்த கடையில், பஞ்சாமிரத கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க. எங்கிட்ட அடித்து பிடிச்சி 2 டப்பா வாங்கிட்டேங்க. போயிட்டு நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டப்பா வாங்கிட்டேன். சரி வாங்கிட்டு கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைக்கு எத்தாப்புல தேவஸ்தான போர்டு ஒரு கடை வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா கூட்டமே இல்லைங்க. இது என்ன, ஆனால் அதை சாப்பிட்டோம் அதே டேஸ்ட் தான் இருக்குது, இதை சாப்பிட்டோம் அதே டேஸ்ட் தான் இருக்குது. அந்த பேரை மட்டுமே வச்சு நல்லா வியாபாரம் பயணமாக ஓடுதுங்க. ஓகே, நல்லபடியாக வந்து நம்ம பழனி முருகனை தண்டாயுதபாணியை தரிசிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்த கோலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து வைத்திய கால்னு ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அந்த கோலத்தில் தான் நம்மளுக்கு காட்சி அளித்தார். இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் விற்கிறதுக்கு ஒரு செல்லுக்கு வந்து 5 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை செல்லு ஒரே இடத்துல இருக்குது. அதை வாங்கக்குள்ளேயும் பெரும்பாடாக இருக்கும். அது போக இங்கே பொறி வாங்கிட்டு சும்மா ஒரு கல்கண்டு பாயிட்டு ஒன்று வாங்கிட்டு நம்ம அப்படியே போகலான்னு பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா. சரி கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு, ஒரு சர்பத்து குடிப்போம் சொல்லிட்டு சர்பத்து போட சொல்லி அதையும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க.
ஓகே, சிஎஸ் சொல்லிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி, போகிற வழியில் என்ன செய்வோம், கடை நிறையா இருந்துச்சுல, நம்ம பாப்பாவுக்கு வந்து ஒரு விளையாட்டு ஜாமான் ஏதாவது சின்னதாக வாங்கிட்டு போவோம். அதனால் வீட்லேயே சும்மாவே நிறையா கிடக்கு, இருந்தாலும் சின்ன சின்ன 2 ஜாமான் வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அது 2 வாங்கினோம். வாங்கிட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாமான் கொட்டி கிடக்குங்க. சின்ன பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நிறைய அள்ளிட்டு தான் போகணும், செலவு பயங்கரமாயிரும். ஓகே, பழனிமலை முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரோவரா கோஷத்தை போட்டு அப்படியே நமக்கு போயிட்டு வரோம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பைக்கில் வந்தோம் அப்படின்னா மெதுவாக நம்ம 60-80க்குள்ளே வந்தாலே போதும். நம்ம வர்றதுக்கு 2.25 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆயிரும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே வாங்க, யாராச்சும் வர இருந்தால் ஈஸியாக வந்துடலாம். இதான் ரூட்டு. மதுரையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா தரங்கங்குளம், தென்னூர்லேருந்து வந்தால் தனக்கங்குளம், அப்புறம் திண்டுக்கல் பைபாஸ் பிடிச்ச ஒரே ரோடு தான், சல்லுன்னு வந்துடலாம். நம்ம புல்லட்டில் வந்து ஈஸியாக டக்குன்னு வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி அப்படியே கிளம்பியாச்சுங்க. சரி, இடும்பர் மலைக்கு ஒரு நாள் போவோம்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு நாள் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நம்ம இப்படி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்ல ஒரு ட்ரிப்புங்க, சூப்பரான ட்ரிப்பு. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் எந்த வழியை வந்தேன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸில் நான் வரல. திண்டுக்கலுக்கு முன்னாடியே உட்டான்சிதன் தாண்டின உடனே செம்பட்டி ரோடு பிரியும், அந்த ரோட்டில் நான் வந்துட்டேன். அங்கிட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோடு அமைப்பெலாம் நல்லா தான் இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் வந்து கொஞ்சம் பள்ளம் மேலாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். இந்த சொன்னேன் இல்லையா, கன்னிவாடி பேராச்சு, நான் வந்து அந்த செம்பட்டி ரோடெலாம் வந்தேன். அந்த பக்கம் தான் அந்த கன்னிவாடி ஊர் இருக்குது. வந்தேன் அப்படின்னா இந்த ரோடு வந்து சிங்கிள் ரோடு தான், 4 வே கிடையாது. சிங்கிள்னால் டபுள் ட்ராக்கு ஒரே ரோடு. அங்கங்கே வேலை பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கிறணும். ஓகே, நம்ம அந்த ரோடு முடிஞ்சு நம்ம 4 வேல வந்து ஜாயிண்ட் ஆயாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை 49 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு இந்த குளிர்ந்த காற்றுலையும் நல்லா சூப்பராக போயிட்டு வந்தாச்சு. சரி, ஒருத்தர் நின்று அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு 5 நிமிஷம் பார்த்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் அப்படியே சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே, ரைட், அப்படியே கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் சரியான கூட்டங்க, யாரோ கட்சிக்காரங்க யாரோ வராங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஓகே, ரைட், நம்மளோட பழனி பயணம் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம அந்த திரும்ப தனக்கங்குளம் ரோட்டுக்குள்ளே வந்தாச்சு. இனி வீட்டுக்கு போகிறதான் பாக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். 4வதாக பார்க்க போகிறது சுவாமிமலை முருகன் கோவில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகன் கோவில் தான் வந்திருக்கோம். அதோட விளாக் தான் நான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எந்த வழியில் வந்தோம், எந்த மாதிரி சாமி கும்பிட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. காலங்காலத்தில் 5 மணிக்கு இருந்துச்சு கிளம்பணுங்க. கிளம்பி சல்லுன்னு வந்தோம். அங்கே வந்து ரிங் ரோடை பிடிச்சி போனோம் அப்படின்னா திருச்சி ரோடு லெஃப்ட்டில் திரும்பி நாங்கள் ஒரே ரோடுங்க, சல்லுன்னு போயிட்டோம். இதெல்லாம் எதுக்கு மெதுவாக காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்கட்டு வேலையாக போகும்போது அந்த யானமலை அப்படியே ஒரு ஷூட் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ரோட்டில் என்னதில் ஏதோ கறி வந்து புகை மூட்டம் போட்டிருப்பாங்க போல், நல்ல புகை மூட்டமாக இருக்குது அந்த இடத்துல. என்னடா புகை, எதுவும் ஆக்சிடெண்ட்டாக நான் பார்த்தோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு அதாவது அடுப்பு கறி வந்து புகை மூட்டம் போட்டிருக்காங்க, அதனால் அவ்வளோ புகை வந்திருக்கு. இது 234 கிலோமீட்டருங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு, எஸ்சிடிசி பஸ்ஸு வந்து கவுந்து கிடந்துச்சு பக்கத்தில். அப்படியே பார்த்துட்டு வேறு எதுவும் அடி பிடிச்சான்னு பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் விராலிமலையை தாண்டி திருச்சி போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு டோல் பிளாஸா, பூதாக்குடியில் வந்து டோல் பிளாஸா இருந்துச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா திருச்சிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம் நாங்கள்.
இதுதான் திருச்சி அந்த மெயின் உள்ளே போகிற வழி இதுதான். அங்கேருந்து ஒரு ரைட் கட் பண்ணி உள்ளே போனால் தஞ்சாவூர் கும்பகோணம் ரோடு வந்து இங்கிட்டு தான் போகணும். உங்களுக்கு பார்த்தால இது தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டுமே ஒரே ரோடு. தஞ்சாவூர் தாண்டணும் கும்பகோணம். கும்பகோணத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு சுவாமி மலை இருக்குது. ஓகே, இப்படி போய் காலையில் ஒரு திருச்சியை தாண்டி ஒரு இடத்துல துவாக்குடின்னு ஒரு இடத்துல கொஞ்சம் சாப்பிட்டோம். துவாக்குடி தாண்டி போய் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். 4வேல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தஞ்சாவூர் கிட்ட வந்தது அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. தஞ்சாவூர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஃபேமஸான எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். டெல்டா மாவட்டம் அது வந்து தஞ்சாவூர் பொதுவாகவே டெல்டா மாவட்டம் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பொம்மை கூட பாருங்கள், அப்படியே சிலையை வந்து ரன்வானா கிட்ட வச்சுருக்காங்க. நல்லா பச்சை பசேன்னு புல்வெளியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா வயக்காடு. அந்த இதை காண்றக்காண்டியே நம்மளுக்கு கண்களாக காட்சியாக இருக்கும். ஓகே, அப்படியே கிளம்பிட்டோம். இது என்ன ஆறுன்னு தெரியல, வரும்போது போர்டு பார்க்காம நம்மளோட வந்தாச்சு. ஆனால் ஆறு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ அந்த சுவாமி மலை கிட்ட வந்தாச்சு. நீ கோயிலுக்கு போகிறது தான் பாக்கி. சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி கோயில் தான். முருகன் பேர் வந்து சுவாமிநாத சுவாமி. இந்த கோயிலில் ஆர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான். உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், நம்ம கோயில் வந்துடும். இது வந்து கோயிலில் முன்னாடி வர வழியில் இது ஒரு வேறு கோயில். கோபுரம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதான் சரி இதே ஒரு ஷூட் பண்ணேன். இந்த பக்கம் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க, பயங்கர மோசம் ரோடு. இந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்துருக்கோம்ல, இதுக்குள்ளே போகும்போது ரொம்ப மோசம் ரோடு. ரொம்ப சிங்கிள் ரோடு. 2 பஸ்ஸு ஒன்றா வர முடியாது. கார் பஸ் ஒன்று சேர்ந்து கிராஸ் பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ரோடுமே குண்டும் குழியுமாக ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் சேஃப்டியாக போக வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். நம்ம சுவாமிமலை கோயில்கிட்ட வந்துட்டோம். அந்த ரோடு மோசமாக இருக்கு சொன்னேன் இல்லையா, நான் வரும்போது அந்த ரோடு வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அதில் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சிங்கிள் ரோடு, ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குங்க. சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ போய் நம்ம சாமிக்கு மாதிரி பார்ப்போம். எப்போயுமே நம்ம கோயிலில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து வீடியோ எடுத்து சன்னதிக்கிட்ட வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே அலோவ் பண்ணலை, அதனால் வந்து வெளியே வரும்போது எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம காரை வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ வந்து நல்லா முகூர்த்தம் போல் இருக்குது இந்த டைம். நாங்கள் போன டைம் நல்ல முகூர்த்தம், கல்யாணம், காது குத்து, மொட்டைன்னு சொல்லி எல்லாமே நிறையா நடக்குது. இங்கே அதிகமாக கல்யாணம் வந்து நிறையா நடக்குது. ஏன்னா மண்டபம் வந்து உள்ளே ஃப்ரீயாக பெரிய மண்டபமாக இருக்குது. அதனால் வந்து கல்யாணம் நடக்குது. நிறைய கல்யாணம் நாங்கள் பார்த்தே ஒரு 4 கல்யாணம் நடந்துச்சு. நீங்கள் நேராக அந்த கோபுரத்துக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து போனோம் அப்படின்னா பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்க்கு காருக்கு 50 ரூபா கேட்குறாங்க, பஸ்ஸுக்கு எல்லாம் 100 ரூபா கேட்குறாங்க. அங்கேயே நம்மளுக்கு குளிக்கிற வசதி, அது போக பாத்ரூம் எல்லாமே அங்கேயே இருக்குது. நம்ம அதிலே இது பண்ணிக்கலாம். நிப்பாட்டிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயே அந்த மொட்டை எடுக்கிற இடம் இங்கேயே இருக்குது. பின்னாடி அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே இருக்குது. நாங்கள் போகிறப்போ வந்து கூட்டம் நார்மலாக இருந்துச்சு, ரொம்ப கூட்டம் இல்லை. சரி, மறுபடியும் நடந்து கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பியாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தான், ஒரு 1/4 கிலோமீட்டர் தான் இருக்கும். மதுரை பன் புரோட்டா கடை இருந்துச்சு. சரி சாப்பிடாம பார்த்தேன். நான் என்ன செய்ய, நம்மளுக்கு வெஜ்ஜு குருமா வச்சுருப்பாங்க, கடையை நேராக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி வந்து சாப்பிட்டுக்குருவோன்னு விட்டாச்சு. ஓகே, நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ன வேஷம், அதாவது ஆண்டி வேஷம் தான். இங்கே வந்து சுவாமிநாத கோயில் சாமியில் வந்து ஆண்டி வேஷம் தான் இருக்கும். நான் உள்ளே போய் பார்க்கும்போது ஆண்டி வேஷத்தில் இருந்தனால இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரியலையே, ஆண்டி வேஷத்தில் வந்துருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எப்போயுமே இதே குளத்தில் தான் முருகன் வந்து இங்கே இருப்பார். ஓகே, நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டோம்.
இது வரைக்கும் இது கொஞ்சம் மேலே வரைக்கும் மொபைல் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம சன்னதிக்கிட்ட போகும்போது தான் நம்ம மொபைல் வந்து அலௌட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி லெஃப்ட் சைடு வந்து கல்யாண மண்டபம், ரைட் சைடு ஒரு சாப்பாடுக்கு ஒரு மண்டபம் இருக்குங்க. சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஏன்னா கல்யாணங்க வந்து அதிகமாக நடக்கும் இந்த இடத்துல, இந்த கோயிலில். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மண்டபம் எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே நேராக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, முருகனோட அப்பா அம்மா மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அப்புறம் சுந்தரேஸ்வரர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி பக்கத்தில் வந்து அவங்களுக்கு கோயில் இருக்குது. நீ பார்த்தாலே தெரியும், மண்டபம் வந்து நல்லா பெரிய மண்டபமாக இருக்குது. கீழே இங்கே தான் கல்யாணம் பண்ணுறது எல்லாமே இந்த மண்டபத்துலேயே வச்சுக்கிடுவாங்க. நாங்கள் போகும்போது கூட ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஹோம வளர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இங்கே தாங்க. ஓகே, நம்ம வந்து முருகனை பார்க்க வந்து கொஞ்சம் சின்ன மலை, அதாவது ஒரு 20-40 படிக்கட்டு இருக்குங்க. இந்த படிக்கட்டில் ஏறி இதே மாதிரி அங்கிட்டு ஒரு படிக்கட்டு இருக்குது, அதில் ஏறி வந்தால் முருகனை பார்த்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது, சுவாமி மலை சின்ன மலை தான். அதே மாதிரி இருந்தால் இந்த படிக்கட்டு கீழே ஏறி வந்த படிக்கட்டு, அப்புறம் இது ஒன்று, அவ்வளோதான். நம்ம சன்னதிக்கிட்ட வந்தாச்சு. இங்கே பக்கத்துலேயே கொடிமரம் எல்லாம் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஊருக்கு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக தெரியுது எல்லாமே. நம்ம வந்து இப்போ சாமி கும்பிட போகலாம், ஆனால் உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ணலை. அதனால் வந்து உள்ளே நான் வீடியோ எடுக்கலை. வெளியே வரும்போது வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லி உள்ளே வச்சுட்டேன். இந்த நீங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கேமரா புகைப்படம் எடுக்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்காங்க. இதாங்க சன்னதி உள்ளே போகிற இடம். சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே சும்மா அந்த பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்குது, அதை சுற்றி வெளியே போகும்போது விநாயகர் கும்பிட்டு உள்ளே போயாச்சு. இப்போ வெளியே வரும்போது அப்படியே இந்த கொடிமரத்தை சுற்றிட்டு வெளியே கிளம்பிட்டோம். ஓகே, அவ்வளோதான். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கீழே இறங்கி போயிடலாம். கோயில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குது. நம்மளுக்கு பார்க்கவும் சரி, நல்லா ஃப்ரீயாக நம்ம போயிட்டு வர எல்லாமே தோதான ஒரு இடமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன் அவங்க ஃபேமிலியோடு அப்படியே ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனால் அது என்ன கேட்டை போட்டு மூடி இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. சிவன் வந்து முருகனை தூக்கி வச்ச மாதிரி ஒரு சிலை நல்லா இருந்துச்சு. அவ்வளோ சாமி மலை முருகனை வந்து நல்லபடியாக கும்பிட்டாச்சு. எல்லாரையும் நான் காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அப்படி நம்ம கிளம்பியாச்சு. பின்னாடி இந்த பக்கம் சைடில் வந்து மண்டபமாக இருக்குங்க வரிசையாக. அதாவது சமையல் பண்ணுறது, அதுக்கான ஐட்டத்தை தூக்கி இந்த பக்கம் உரம் வைக்கிறது எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. அவ்வளோதாங்க, சாமி முருகன் கோயிலை நல்லபடியாக தரிசிச்சுட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். சிங்கம் பொம்மை வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு, இந்த சிலை தூணில்.
அதான் அதே ஒரு வீடியோ எடுத்துக்கிறோன்னு எடுத்துட்டேன். ஓகே, முருகனுக்கு ஒரு அரோகரா சொல்லிவிட்டு நான் அப்படியே கிளம்பியாச்சு. திரும்ப பார்க்கிங் போய் வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். முன்னாடி போகிற நம்ம தம்பி தான் வண்டி எடுத்து வந்தாப்புல, கார் ஓட்டிகிட்டு வந்தாப்புல. ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. இந்த காரில் வரும்போது குட்டி பொம்மை அழகாக இருந்துச்சுங்க, ஆடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதே ஒரு நல்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிடுவோம். பார்க்க அழகாக இருக்குது, குட்டியாக மொட்டை எடுத்த பையன். ஓகே, அவ்வளோ நம்ம கிளம்பியாச்சு. அது போகிற வழியில் எந்த பக்கம் போர்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா, நான் வரும்போது ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு. அந்த பக்கம் இன்னொரு ரோடு இருக்குது, ஆனால் அங்கிட்டு வந்து ரேக்லா ரேஸ் நடக்கிறனால விட மாட்டேன்ட்டாங்க உள்ள. இந்த பார்த்தீங்களா, ரோடு ரொம்பவே மோசங்க, பயங்கர மோசம் ரோடு. அந்த ஒரு கொஞ்சம் ரோடு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போகிற ரொம்பவே பேந்து கிடந்துச்சு ரோடு. ஏன்னா அந்த பக்கம் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ற ரோடு. இந்த பக்கம் வரணும் அப்படின்னா அவங்க சாக்கப்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் அவங்க வண்டி சேஃப்டியாக இருக்கும். போக ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கண்கொள்ளா காட்சியாக நம்ம இயற்கையை பார்த்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், தரமாக இருக்கா, பசேர்னு ஊரே சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம சுவாமிமலை போயிட்டு வந்தோம். தரிசனம் வந்து முடிஞ்சுட்டு மதுரையிலேருந்து 232 கிலோமீட்டர் தான் சுவாமிமலை. திருச்சியிலேருந்து கும்பகோணம் போகிற வழி, தஞ்சாவூரை தாண்டின உடனே இருக்குது. அப்படி திருச்சி ரோடு 4 வே பிடிச்சி அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. சல்லுண்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். வர வெளில ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாய். அடுத்த விலாகில் பார்ப்போம். வெளியே எங்கேயாவது போனால் கண்டிப்பாக நான் போட்டு விட்றேன். 5வது படை வீடு திருத்தணிகை மலை முருகன் கோவில். நாளைக்கு உங்களுக்கு என்னது? நாளைக்கு நான் போய் சாமி கும்பிட போறோம். நாளைக்கு என்னதுன்னு கேட்டேன். கல்யாணம் போய் சாமி கும்பிடுவோம். பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு. அதான் வித்தியாசமான வெரி வித்தியாசமான வெட்டிங் டே. போதுமா? என்னடா பேக்கத்தை கும்பிட்டு எங்கே கிளம்பிட்டுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருத்தணி வந்து நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்து கிளம்புறோம். அதோட விளாக் தான் நான் போட்டிருக்கேன். இது போயிட்டு வந்துட்டு 2 நாள் கழிச்சு தான் போடுறேன். திருத்தணி சரி போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தான் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு விளாக்கை போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பி திருநெல்வேலிலேருந்து பஸ் ஏறி கிளம்பணும். பெரியாரில் இறங்கி ஜங்ஷன்லேருந்து ஏற்கனவே டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. சென்னை எக்மோருக்கு வந்து நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். சும்மா பெர்த்து சாதாரண நார்மல், ஏசிலாம் கிடையாது, நார்மல் தான். நார்மல் பெர்த்து இந்த படத்துட்டு போகிற மாதிரி ட்ரெயினில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு 5 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணியாச்சு. அப்படியே பெரியாரில் இறங்கி நடந்து ஜங்ஷனுக்கு கிளம்பியாச்சுங்க. நைட்டு ஒரு 9:05க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. கரெக்டாக 9:05க்கு
ஒரு ட்ரெயின். அதில் வந்து நல்லா புக் பண்ணியாச்சு. மணி இப்போ வந்து ஒரு 7:30 தான் அங்கே ஆகும். ஒரு 7:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். போய் அங்கே சரி உட்காந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டால் கொஞ்சம் பிரச்சனை இல்லைல்ல, நம்ம பாட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ரீயாக கிளம்பலாம். ட்ரெயினில் இடத்த பிடிச்சிக்கிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். ஓகே, எல்லோரும் மதுரை ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. பாருங்கள், மதுரை ஜங்ஷன் நல்லா டெம்பிள் மாதிரி கட்டி சூப்பராக இருக்குது. முன்னாடி ஆர்ச்சு நல்லா தரமாக இருக்குது. ஓகே, எல்லோரும் ஒரு 5 பேர், நான் அப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர், அப்புறம் 3 பேர் பசங்க, எல்லோரும் கிளம்பியாச்சு. அதில் போட்டிருக்கு, அது எங்கே ஒரு ஹிந்தியில் எழுதிருக்கு, எதுன்னு தெரியலையே. ஓகே, நம்ம பேரை பார்த்து நம்பரை வச்சு ட்ரெயினில் பார்த்தாச்சு. அதாவது செகண்ட் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்து நிற்கணும் அதில் போட்டிருந்துச்சு. அதனால் பிளாட்ஃபார்ம் கிளம்பியாச்சு. நடந்து மேலே போய் அந்த வழியாக கீழே, அது மெயின் வாசல் இது தான். இந்த பக்கம் போய் நடைமேடை 2வது அந்த பக்கம் இறங்கி கீழே போகணும். ட்ரெயின் வந்து இன்னும் வரல. இனிமேல் தான் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெயின் ஆகும், வர்றதுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகும். நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். சரி, அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்பணும். எப்போ ட்ரெயின் வந்து தெரில. சரி, அதுக்குள்ளே சாப்பிட்ருவோம் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கடையிலே அப்படியே ஒரு 20 புரோட்டா கொண்டு வந்தோம். ஆளுக்கு 4 புரோட்டா சாப்பிட்டு புரோட்டாவும் சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஈவினிங் தான் போட்டு நான் கொண்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு புரோட்டா, குழம்பு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்துருச்சுங்க. எந்திரிச்சு போய் அப்புறம் போய் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். ஐயோ, ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த குழம்பு எடுத்துக்கடா, ஓகே. ஆளுக்கு 4 புரோட்டா நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க சூப்பராக. அப்படியே கூட போடலாம் நான். ஓகே, புரோட்டா சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, ட்ரெயின் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டே தான் இருந்தோம். அப்படியே ட்ரெயின் சாப்பிட்டு முடிக்க போட்ட இதில் கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் போய் எந்த பாக்ஸ்ன்னு பார்த்துட்டு ஏரியா உட்கார போனோம். நாங்கள் பெர்த் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாகர்கோவில் டு ஜோத்பூர்னு ஒரு ஊருங்க, அதாவது நார்த் சைடு அந்த ஊருக்கு வந்து போகிற ட்ரெயின் இது. போகிற போக்கில் வந்து நம்மளை சென்னையில் இறக்கி விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம வந்து இடத்த பார்த்தாச்சு. அது நம்ம சீட்டை போட்டு உட்காந்தாச்சு. சரி, அடுத்து என்ன போகும்போது எதாவது சாப்பிடணும்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கணும் சொல்லி வந்து வாங்க வந்தேன். அதில் முறுக்கெல்லாம் குட்டி குட்டியாக கொடுத்தாங்க. சின்ன சின்ன முறுக்கா கொடுத்தாங்க. சரி, சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெயின் எடுத்துட்டாங்க, கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ட்ரெயினில் போனாலே அது ஒரு தனி ஃபீலிங் தாங்க, சூப்பராக இருக்கும் ட்ரெயின். அதை எந்த ஒரு ரொம்ப ஒரு ஆட்டம் இல்லாமல் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ட்ரெயின் கிளம்பிருச்சு. நைட்டில் தூங்கியாச்சுங்க. நல்லா தூங்கி காலைல எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா சென்னை எக்மோரில் வந்து ட்ரெயின் வந்து நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் அப்படியே இறங்கி கிளம்பியாச்சு. நம்ம போய் எங்கேயாச்சும் ஒரு ரூமும் பிடிச்சி தங்கி ரெடி ஆகும்னு நினச்சோம். அதுக்கு வந்து சென்ட்ரல் போய் அங்கேருந்து திருத்தணிக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. அப்படி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நேராக இங்கேருந்து மதுரையிலேருந்து எக்மோர் டு எக்மோர்லேருந்து வண்டி பிடிச்சி சென்ட்ரல் போனோம். சென்ட்ரலுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி திருப்பதி போகிற ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் திருத்தணிக்கு புக் பண்ணியிருந்தோம். சென்ட்ரலில் போய் விசாரித்து பார்த்தப்ப
அதாவது எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க. நாங்கள் போய் அங்கே நின்று ட்ரெயின் வந்து பிடிக்க ஆரம்பிச்சோம். நம்ம வர மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இப்போ தான் நாங்கள் எக்மோர்லேருந்து இப்போ தான் நாங்கள் வெளியே வரோம். ஒரு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே கிளம்பணும். இன்னும் வெளியே போகல. அதுக்குள்ளே இந்த ரெஸ்ட் ரூமுக்கு எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எக்மோருக்குள்ளேயே பார்த்தோம் வேறு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிளம்பணும். ஓகே, அங்கேருந்து 150 ருபீஸுக்கு ஆட்டோ பிடிச்சி போனோம். அங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டோங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. சென்ட்ரல் ஒரு ஊர் மாதிரி இருக்குது சென்ட்ரல். சரியான பெரிய ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரலு. இன்னைக்கு நான் முதல்ல போயிருக்கேன். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சென்ட்ரலு. ஆனால் எக்கச்சக்கமான ஒரு ட்ரெயின் நிற்கிற நிறையா இருக்குது. அங்கே போய் டீ சாப்பிட்டுட்டு பக்கத்தில் அதை இங்கே கேட்டோம். ஆனால் பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் வந்து நீங்கள் கேளுங்க எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டோம். அங்கேருந்து டிக்கெட் என்ன பார்த்தீங்கன்னா 45 ரூபா தான் டிக்கெட்டு. இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து சென்ட்ரலில் வந்து டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா 45 ரூபா டிக்கெட்டு. எம்ஜிஆர் சென்ட்ரல் டு திருப்பதி. அதை இப்போ திருப்பதி போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம திருத்தணி போய் தான் போகும். நம்ம சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. அங்கேருந்து திருத்தணி அடுத்த ஸ்டாப் வந்து திருத்தணி தான் இறங்க போகுது. ஓகே, நம்ம திருத்தணி வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சின்ன கோபுரம் 2 கூட தெரியுது பாருங்கள். சின்ன கோபுரம் தான் திருத்தணி கோவில். கோபுரம் முருகன் கோவில் கோபுரம். நம்ம திருத்தணியில் இறங்கியாச்சு. காலைல வெள்ளனே வந்தாச்சு. அங்கே ஒரு 8 மணிக்குள்ளே தான் இருக்கும். 7:30 அந்த 8 மணிக்குள்ளே தான் இருக்குது டைம். இனி நம்ம போய் குளிச்சுட்டு இனிமேல் கிளம்புறோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பணும். அதுக்கு நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ நேராக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோங்க. எங்கே ஒரு லாட்ஜுக்கு நல்ல லாட்ஜுக்கு போங்க அப்படின்னு சொல்லி போனோம். விசாரித்து பார்த்ததில் அந்த லாட்ஜ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. திருத்தணி கோவில் பக்கத்துலேயும் விஎஸ் ஏசி ரூம்ஸ்னு போட்டு விஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லாட்ஜ் இருக்குது. சூப்பரான ஒரு பிளேஸு. ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே தான் தங்கினோம். தங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி போனோங்க. கிளம்பி போகும்போது தான் அங்கே அந்த தெருவில் பார்த்தாலே தெரிஞ்சு முருகன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்றது. அந்த முக்கில் வந்து ஒரு பாட்டி கடையில் சூப்பரான ஒரு டிஃபன் சாப்பிட்டோங்க. தரமாக இருந்துச்சு. பச்சையம்மாள் டிஃபன் சென்டர் அது அந்த கார்னர் பிளேஸில் இருக்குது. பச்சையம்மாள் இட்லி தோசை வடை எல்லாமே போடுறாங்க. நாங்கள் சாப்பிட்டதில் சும்மா சின்ன கடை தான். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த கடை தாங்க, சின்ன கடை தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சட்னி 3 வகை சட்னி வைக்கிறாங்க. கார சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, சாம்பார் இருக்குது, குருமா இருக்குது, அப்புறம் இட்லி தோசை, இந்த வெரைட்டியெல்லாம் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் ரூம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடு கார்னரில் வந்து இந்த பாட்டி கடை இருக்குது. பச்சையம்மாள் டிஃபன் சென்டர் வந்து இருக்குது. அப்படியே லெஃப்ட் எடுத்து நேராக போனோம்னா ஒரே வழி தாங்க. அப்படியே படிக்கட்டில் ஜாயிண்ட் ஆகும். அப்படியே போய் முருகனை பார்க்குறது தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, நம்ம வந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. வர வழியில் வந்து நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையா இருக்குது. அப்படியே ஜாலியாக பேசிட்டே போகும்போது நம்ம நடக்கிறதுன்னு தெரியலை. ஒரே ஸ்பீடாக போயாச்சுங்க டக்கு டக்குன்னு. இதில் வந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கு தனியாக நம்ம காரில் போகலாம், ஆட்டோவில் போகலாம். அந்த இதெல்லாம் பாதை தனியாக இருக்குது. நம்ம நடந்து போகணும். கண்டிப்பான முறையில் படியில் நடந்து போகிறதுக்காண்டி தான் நம்ம படியில் நடந்து போனது. நான் வந்து கார்லாம் எந்த பக்கம் வந்து நிற்குன்றதை நான் வந்து கடைசியாக நான் கோயில் மேலே போய் காட்டுறேன். ஓகே, நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு 50 ஸ்டெப்புக்கு அந்த மாதிரி இடையில வந்து இந்த மாதிரி மண்டபப்படி வச்சுருக்காங்க. அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு இது.
இங்கேயே ஆட்டோ ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இங்கேருந்து டேரெக்டாக அந்த ரோட்டில் போய் கோயில்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்காங்க தனியாக. இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குங்க. இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வழி போட்டிருக்கு. திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயில் பாதைப்படி 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் தான் படி நம்மளுக்கு இருக்குது. அதனால் ஈஸியாக ஏறி போயிடலாம். படி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக உயரமாலாம் இல்லை. நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக ஸ்லோப்பில் மெதுவாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. போகிற வழியில் மம்மி டாடி கோயில், அதாவது அம்மா அப்பா கோயில் வந்து அங்கே இருக்குது. அதை நான் பார்த்தேன். வசனம்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க. போயிட்டே இருந்தோம்னா தெப்பக்குளம் வரும். அதுக்கு முன்னாடியே தலைமுடி, அதாவது காது குத்துறது, முடி இறக்குறது எல்லாமே அங்கே ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு ஒரு மண்டபம் இருந்துச்சு. அடுத்து தெப்பக்குளம் முன்னாடியே இருக்குது. இங்கே போய் இதுவே சரவண பொய்கைன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மதுரையில் வந்து திருப்பூரத்தில் சரவண பொய்கை எப்படி இருக்கோ அதே தான் இங்கேயும் சரவண பொய்கை வந்து இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. தெப்பம் வந்து நான் நீட்டாக வச்சுருக்காங்க. எந்த ஒரு குப்பையும் இல்லாமல், உள்ளே யாரும் அனுமதிக்காமல் சூப்பராக சுற்றி வெளியே போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா சுத்தமான தண்ணியாக தான் இருக்குது. ஓகே, அது தெப்பத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே கடைகளுங்க ரொம்ப இருக்குது. இப்போ சீசன் இல்லாதனால, அதாவது முருகன் அந்த சாமி கும்பிட்ற சீசன் இல்லாதனால கொஞ்சம் வந்து நிறைய கடையில் அடைச்சி கிடக்கு. மற்றபடி நீங்கள் போனீங்க சீசன் அப்போ போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் தை மாதம்லாம் போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து கோயில் அந்த தெப்பத்தை தாண்டி கோயில் படிகளுக்கு நம்ம ஏற ஆரம்பித்தாச்சு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அழகாக தெரியுது கோவில் கோபுரம். பக்கத்துலேயே போகிற வழியிலேயும் வனதுர்கை அம்மன் கோயில் வந்து லெஃப்டில் வந்து கட் ஆகுது. அங்கிட்டு நாங்கள் உள்ளே போகல, டைரெக்ட் நாங்கள் கோயில்கிட்டே போயிட்டோம். கொஞ்சம் வேகமாகவே நடந்து போயாச்சுங்க, டக்கு டக்குன்னு போயாச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படியிலையுமேவும் ஒவ்வொருத்தவங்க பேர் எழுதியிருக்காங்க. அது போக தெலுங்குலேயும் பேர் எழுதியிருக்காங்க. இது எதை குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிகள் கட்டுறதுக்காக அவங்க கொடுத்த நன்கொடையாக கூட இருக்கலாம். அதனால் அவங்க பேரை வந்து கல்வெட்டுக்கு பதிலாக தனியாக அந்த படியிலே எழுதி நம்மளுக்கு வந்து பார்க்குறப்பே தெரிகிற மாதிரி நம்மளுக்கு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா படிகளுமே பேர் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு சிறப்பு வேண்டுதல் என்ன பார்த்தீங்கன்னா, படியிலே எல்லா படியிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடம் வச்ச ஒரு தடயம் எல்லா படியிலையுமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து இருப்பீங்க. எல்லா படியிலையுமே என்ன செய்வாங்க, கீழே ஸ்டார்டிங்லேருந்து 1வது படிக்கட்டிலேருந்து கடைசி படிக்கட்டு வரைக்கும் ஒவ்வொரு சூடமாக வச்சு பொருத்திட்டு வர்றது ஒரு வேண்டுதலாக இங்கே இருக்குது. ஓகே, நமக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வந்து பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது சின்னதாக. நம்ம கோபுரத்துக்கு கீழேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. ரைட் சைடு வந்து ஏறி படிக்கிட்டு அங்கிட்ட தான் போகுது. பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில், அப்புறம் சின்ன இன்னொரு கோயில் பக்கத்தில் இருக்குது. அவ்வளோதாங்க, பக்கத்தில் வந்தாச்சு. இதில் வந்து அந்த நடுவில் வந்து அலகு குத்தி, வாயில் அலகு குத்தி இருக்கவங்க எல்லோரும் வேண்டுதல் பண்ணுற இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த உள்ள இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, நம்ம டாப்புக்கு கொஞ்சம் கீழே இருக்கோம். முருகன் கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சு பாருங்கள். அப்படி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா செம்ம பிரம்பாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இடங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. இடம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த மலை கோயில் வந்து சூப்பரான, ரொம்ப பெரிய மலை இல்லை. பழனியில் பாதி மலை தான் அந்த மலை. திருத்தணி மலை வந்து பழனியில் பாதி மலை தான். வர வழியில் கடைகள் கயிறு கட்டுறது என்ன வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. கோயில் சம்மந்தப்பட்ட எல்லாமே வாங்கிக்கலாம். நிறைய கடைகள் இருக்குது. பார்த்தீங்களா, எல்லா படிக்கட்டுலையுமே இந்த சூடம் வச்ச தடயம் வந்து எல்லா படிக்கட்டுலையுமே இருக்குது. அது வந்து ஒரு வேண்டுதல்னு நமக்கு பார்த்தாலே கண்டிப்பாக தெரியுது. நாங்கள் கீழே இறங்கி வரும்போது தான் எங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 2-3 பக்தர்கள் வந்து அந்த மாதிரி சூடம் ஏற்றிட்டே வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயிலுக்கிட்ட வந்தாச்சு.
ஒரு வழியாக திருத்தணி முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம கடைசி படிக்கிட்டு ஏறி முடிக்க போகிறோம். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ படிக்கட்டு ஃபுல்லாக ஏறி முடித்தோடனே என்ன செய்கிறேன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு பானாக்காரம் கொடுக்குறாங்க. பானாக்காரம் அப்படின்னா சர்க்கரை தண்ணீர், இந்த இனிப்பு தண்ணீர் மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி கூட்டுறதுக்கான ஒரு தண்ணி நம்ம கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாம். வந்தோடனே கோயிலோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே வந்து கோயிலை சுற்றுறதுக்கு தனியாக பேட்ரி கார் வந்து வச்சுருக்காங்க. பேட்ரி கார் தனியாக வச்சுருக்காங்க, அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த சீசன் இல்லாதனால அது ஓடலை, அதனால் அது எவ்வளோன்னு தெரியலை. ஒரு ஆளுக்கு எப்படியும் 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா 15 ரூபாக்குள்ளே இருக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பாருங்களேன் பிளேஸ் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க பிளேஸு, தரமான பிளேஸு. அப்படியே இந்த கோபுரத்தோடு சேர்த்து பார்க்கும்போது அப்படி ஊரே ஒரு அழகாக தெரியுது. ஓகே, நம்ம வந்து இப்போ சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே கிளம்பலாம். ஏன்னா லேட்டாக கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம லேட்டாகிடும் சாமி கும்பிட. அதனால் இப்போ வேகமாக கொஞ்சம் உள்ளே போயிடுவோம். ஏன்னா காலைல வந்தது ஒரு கவலை தான், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் வந்திருப்போம். மெதுவாக தான் நான் வந்தோம் நாங்கள். அதனால் வந்து கொஞ்சம் அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டோம். இன்னும் ஸ்பீடாக நார்மலாக நடந்து வந்துகிட்டே இருந்தால் 1/4 மணி நேரம் கூட ஜாஸ்தி தாங்க, வேகமாகவே வந்துடலாம். அவ்வளோ சின்ன மலை தான். பழனிலையும் திருப்பன்ற மலையை காட்டிலும் இது அதோட பாதிக்கு தான் வரும். இங்கே அது வந்து அதிகமாக வந்து நம்ம தமிழ் பேசுகிறவங்க காட்டிலும் திருப்பதி ஸ்டேட்டுக்காரங்க, அதாவது தெலுங்கானா ஸ்டேட்டுக்காரங்க தான் அதிகமாக இங்கே வர்றாங்க. ஆந்திரா ஸ்டேட்டுக்காரங்க தான் வர்றாங்க. நிறைய பேர் என்கிட்ட தெலுங்குலாம் பேசினாங்க. சிச்சோ என்னடா பேசுகிறாங்கன்னு தெரியாமல் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கோயில் வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து நீங்கள் தெலுங்குக்காரங்களும் வருவாங்க, அதாவது ஆந்திரா பிரதேசக்காரங்களும் வருவாங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களும் வருவாங்க. அதனால் இங்கே வந்து 2 பேர் கலந்தாங்க இருக்கும், நாங்கள் 2 மொழியும் கற்று தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நம்ம லைனில் போய் நின்றாச்சு. புது தரிசனம் தான், அங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. போய் லைனில் நின்றாச்சு. இங்கே 2-3 லைன் தான் இருந்துச்சு, அதனால் வேகமாகவே போயிடுச்சு லைனு. இங்கே பாருங்கள், வேகமாகவே டக்குன்னு கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து வேண்டுதலுக்கு வந்து நிறையா திங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த துலாபாரம் இந்த தராசில் வந்து எடை பண்ணுவாங்கள்ல, நம்ம உட்கார அப்படியே நமக்கு நிகராக இடையில வெள்ளி, தங்கம், மலர், பழங்கள் எதனால வச்சு நமக்கு வந்து வேண்டிக்கலாம். அந்த மாதிரி இங்கே வந்து செய்கிறாங்க. பக்கத்தில் ட்ரம் மாதிரி ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்காங்க, அது என்ன வேண்டுதல்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், இது என்ன மாதிரியான வேண்டுதல் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த லைனில் வந்து உள்ளே போக ஆரம்பித்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து நம்ம அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலை. நான் கோயில்கிட்ட போனோன்னே ஒரு சார், அந்த கோயில் வேலை பார்க்குற அதிகாரி வந்து நம்மளை வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணுங்க, உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே வந்து நான் கேமரா எடுத்துக்கிட்டு ஓகே, நான் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் சரி அப்படியே கோயிலை வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டு நம்ம வந்து அடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கோயிலை சுற்ற கிளம்பிட்டோங்க. இங்கிட்ட படி இறங்கி வெளியே கோயில் விட்டு வெளியே வரும்போதே நம்மளுக்கு பிரசாதம் வாங்குறதுக்கான ஒரு ஷாப்பு இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. கோயில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து வாகன மண்டபம், அதாவது முருகனுக்கு மயில் வாகனம் இருக்குது இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த விசேஷ நாள் அன்னைக்கு இதில் வச்சு தான் இந்த கோயிலே சுற்றுவாங்க.
இந்த தேர் இருக்குது பார்த்தீங்களா, தேரை வந்து விசேஷ பங்குனி மாதம் தேர் திருவிழா நடக்கும்போது இந்த தேர் வந்து இந்த கோயிலே நல்லா அலங்கரித்து இந்த முருகன் சிலையை வச்சு ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. பார்க்கவே பிரமிப்பாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே நீங்கள் போர்டு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கடைகளில் போய் வெளியே திருத்தணியில் போர்டு எந்த ஒரு கடையிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்புறம் வந்து தெலுங்கு ரெண்டுமே எழுதியிருப்பாங்க. ஏன்னா அது திருப்பதியோட பார்டர், சரிங்களா? அதனால் வந்து தெலுங்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் பேசுவாங்க. இந்த பக்கம் வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா வியூ. மொத்த ஊரே ஃபுல்லாக தெரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே நின்று இயற்கையை ரசிச்சுட்டு சரி அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோங்க. அவ்வளோதான், கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு 5 எங்கள் வீட்டில் மாங்காய் மரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாம்பழத்தில் வந்து முருகனுக்கு வந்து ஒரு 4 மாம்பழம் கொடுப்போம்னு சொல்லி பறிச்சிட்டு வந்தேன். ஒரு 5 மாம்பழம் பறிச்சிட்டு வந்தேன். அதை வந்து நான் கோயிலில் கொடுத்த அப்புறம் ஒரு 5 மாங்காயும் முருகன் பாதத்தில் வச்சுட்டு ஒரு மாங்காய் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இறங்கும்போது ஒரு காப்பு வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க. இது வந்து செம்பு காப்பு, எல்லாமே செம்பு மெட்டீரியல் செஞ்சது. நான் ஒரு காப்பு வாங்கி போட்டிருந்தேன். ஓகே, இது வந்து பிடிச்சிருந்துச்சி, அதனால் வாங்கி போட்டுக்குருவோம்னு சொல்லி வாங்கினேங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை. அதனால் இதை வாங்கி போட்டுக்குருவோம்னு சொல்லி இதை வாங்கினேன். இது வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, இறங்க ஆரம்பித்தாச்சு படியில். இதுக்கப்புறம் நம்ம வந்து வந்த வழியிலே அப்படியே இறங்கி போய் நான் வந்து ஏற்கனவே காமிச்சேன் உங்களுக்கு. மேலே வண்டிக்கு வந்து தனி பாதை இருக்குது. அங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் பக்கத்துலேயும் நிப்பாட்டிக்கலாம். டேரெக்டாக அந்த ஒரு கொஞ்சம் ஸ்டெப் தான், 20 ஸ்டெப் தான் இருக்கும். அதில் ஏறி நீங்கள் கோயில் சாமி பார்க்க போயிடலாம். ஆனால் படியில் ஏறது வந்து நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இங்கே பக்கத்துலேயே சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அவங்க அம்மா அப்பா வந்து கோயிலில் வச்சுருக்காங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்கி போவோம்னு சொல்லி போயிட்டுருக்கோங்க. இது என்ன வேண்டுதல் எனக்கு தெரியலை, நான் கேட்கவும் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேண்டுதலாக இருக்குது. ஒருவேளை காவடி தூக்குற மாதிரி இது ஒரு காவடியாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. நான் கேட்காம விட்டுட்டேன். இப்போ நீங்கள் நடந்து வரும்போது கொஞ்சம் முன்னாடியே இப்போ தெப்பகுளத்துக்கு நடந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த மாதிரி விழுந்து கும்பிடணும், ஆண்கள் எந்த மாதிரி படுத்து சாமியை கும்பிடணுன்ற ஒரு வழிமுறை வந்து சிற்பக்கலையில் செதுக்கி நம்ம படிக்கட்டிலே வச்சுருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்குது. வர வழியில் பாப்பாவுக்கு வந்து ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கினோம். சரி, அதை போட்டு நம்மளும் லேசாக விளாண்டுக்குறோன்னு சொல்லிட்டு அவன் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வந்து தெப்பத்தை சுற்றி வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான், நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு நல்ல தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இறங்கியாச்சு. இதுதாங்க அந்த வசனம், மம்மி டாடி கோயில் வசனம் இதுதான். வசனம் ஒன்றுமே சூப்பராக எழுதி போட்டிருக்காங்க. பணம் கொடு, பொருள் கொடு, உடை கொடு, எல்லாத்தையும் கொடு, ஆனால் அவங்க அம்மா அப்பா மட்டும் நீங்கள் முதியோர்களுக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி ஒரு வசனம், அழகான வசனம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் அதை வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சு. படிக்கட்டு ஃபுல்லாக நிறைய கீழே இறங்கியாச்சு. அப்படி தொட்டு கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு கடையில் வந்து செருப்பு வந்து ஒரு டோக்கன் போட்டு விட்டுருந்தோம். அந்த செருப்பையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு, அதாவது ரெசிடென்சிக்கு திரும்ப போய் அங்கே பேக்குகள்லாம் அங்கே தான் இருந்துச்சு. அதனால்
பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. அவ்வளோதான், வேறு எங்கேயுமே போகலங்க. நேராக கோயிலுக்கு போயிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம இங்கே தான் போகிறோம். வர வழியே பார்த்திங்கன்னா சர்ப்ப வைத்தியசாலைன்னு ஒரு வைத்தியசாலை இருந்துச்சு. பக்கத்துலேயே நாகராஜா திருக்கோயில் இருக்கான். இங்கே வந்து பாம்பு கடிகளுக்கு மருந்து இயற்கையான முறையில் ரெடி பண்ணி தர்றாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வைத்தியசாலை அது. இங்கே நான் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் இங்கேருந்து டேரெக்டாக காஞ்சிபுரம் போங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காஞ்சிபுரம் போங்க. அங்கேருந்து திருச்சி வண்டி அடிக்கடி இருக்குது, அதை பிடிச்சி நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி போகவே கூடாது. ஏன்னா காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சிக்கு அடிக்கடி வண்டியே கிடையாதுங்க. நாங்கள் போய் ரொம்பவே நாங்கள் தவிச்சிட்டோம். காஞ்சிபுரம் போய் நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த லாட்ஜில் தான் தங்கியிருந்தோம். விஎஸ் ஏசி ரூம்ஸ், விஎஸ் ரெசிடென்சின்னு போட்டு ரூம்ஸ் உள்ளே நிறையவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சீசன் டயத்தில் தங்கணும் அப்படின்னா இங்கே தங்கிக்கலாம். நார்மலான ப்ரைஸ் தான், ரொம்ப அதிகமான ப்ரைஸே கிடையாது. சூப்பரான ப்ரைஸு. ரொம்பவே நல்லா கவனித்தாங்க. நம்மளை வரவேற்பு நல்லா கொடுத்தாங்க. அது போக நீங்கள் மலையில் ஏறி போகணும், மலைக்கு ஏறி போக முடியல, பஸ்ஸில் போகணுன்னா அது பக்கத்துலேயே நம்ம அந்த ஒரு பாட்டி டிஃபன் சென்டர் இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சின்ன பஸ் ஸ்டாண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த திருக்கோவில் போகிறதுக்கு ஒரு பஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கோவில் பஸ்ஸே அங்கே இருக்குது. நாங்கள் நடந்து போகிறனால இதை கவனிக்கலை. நாங்கள் டேரெக்டாக அடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். டேரெக்டாக காஞ்சிபுரம் பஸ்ஸே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு டயத்துக்கு தான் பஸ் வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோயிலுக்கு திருத்தணி போகிறவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக மதுரையில் இருக்க 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு விளாக் தான் போட போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் 6 படைக்கும் போகிறதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். முருகனோட 6 படைக்கும் 6 படை வீடுக்கும் போகிறதான் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நம்ம என்ன செஞ்சோம், ஒரு திருத்தணி போயிருந்தோம், அதுபோல் சுவாமிமலை போயிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோம், திருத்தணி, சுவாமிமலை, திருச்செந்தூர், மூணு படை வீடுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். இது அதுக்கடுத்து என்ன வருஷப்படி போல் மாற்றி மாற்றி தான் போனோம். இது பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை, இது மதுரைக்குள்ளே தான் இருக்குது. அழகர் கோயிலுக்குள்ளே தான் இந்த பழமுதிர்ச்சோலை இருக்குது. இது சோலைமலை முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நாங்கள் போனோம். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டு 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மதுரைக்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த அவுட் போஸ்ட்லேருந்து பாண்டியன் ஹோட்டல்லேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். அழகர் கோயில் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். காலையில் எழுந்து சரியான தூக்கம், எழுந்திரிச்சு டக்குனு எழுந்திரிச்சு கிளம்பி போகும்பா, சரியான ஒரு டயர்டு. அழகர் கோயில் இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே முருகன் கோயில் அப்படின்னா பார்த்தா ரொம்ப பெரிய கோயிலாக இருக்காது, ஓரளவு சின்ன கோயில் தான். ஆனால் அழகர் மலை அந்த ஹில்ஸில் ஏறி தான் போகணும். சரி, நம்ம காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு போயிட்டோம். இருந்தாலும் அங்கே போய் நம்ம குளிப்போம்னு சொல்லிட்டு மேலே ராக்காயம்மன் கோயில் இருக்குது, ராக்காச்சியம்மன் கோயில் இருக்குது. அங்கே நூபுர கங்கை தீர்த்தம்னு அங்கே போய் குளிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு வந்தோம். இதை நான் ஃபுல்லாக வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போனோங்க, சரியான கூட்டம். அப்பா ஏன்டா இவ்வளோ வெள்ளன போயுமே இவ்வளோ கூட்டம், அந்த மாதிரி நினைக்க வேண்டிய ஆகிப்போச்சு. ஓகே, நம்ம அழகர் கோயில் வாசல் கோட்டை சுவருக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோட்டை சுவரெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாரு, செவரையும் காம்பவுண்ட் சுவரே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ பாருங்க, காம்பவுண்ட் சுவருக்குள்ளேயே ஒரு பெரிய ரூம் இருக்குது. இது நம்ம வீட்டில் 2 ரூம் சேர்த்தா இந்த ஒரு ரூம் வரும், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஆனால் நான் பேசுனது இருக்கதே பேசிட்டேன். இப்போ உள்ளே போகிறப்போ வரிசையாக சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேண்டுதலுக்காக இந்த கருப்புசாமிக்கிட்ட கெடா வெட்டுறவங்க எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. 18ஆம் படி கருப்புசாமி ஒரு துடியான சாமி.
அங்கே வந்து வேண்டிக்கிட்டு கெடா வெட்டுவாங்க. அதுபோல் அளவுகளை வந்து மொட்டை எடுத்து நம்ம வேண்டுதல்னு நிறைவேற்றுவாங்க. கூட்டம் சரி காருங்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போனால் பார்க்கிங்கில் பார்த்தா நிற்கிறாங்க நிறைய ஏகப்பட்ட வண்டி நிற்கிதுங்க. பயங்கரமாக ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா பயங்கர கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை எப்போ நேற்று தாங்க. ஓகே, நம்ம அந்த பார்க்கிங் உள்ளே வரோம் இல்லையா, அந்த ஷெட் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே மேலே போகிற ஒரு சின்ன டோல்கேட்டு மாதிரி அந்த இடம். அங்கே வந்து நம்ம 2 வீலருக்கு 15 ரூபா வாங்குறாங்க, காருக்கு வந்து 30 ரூபா வாங்குறான்னு நினைக்கிறேன். 2 வீலர்லாம் காசெல்லாம் டோக்கன்லாம் கட்டிட்டு மேலே கிளம்பிட்டோங்க. ரோடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஜல்லிகள் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் டயர் வந்து வீக்கான டயர்னால் கொஞ்சம் பார்த்து போகணும், இல்லை அப்படின்னா டயர் வெடிக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் கல் நிறையா கிடந்துச்சு. ஒரு பாதி வரைக்கும் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பழைய ரோடு எப்பயும் போல் குண்டு குழியுமாக கரெக்டாக எப்பயும் போல் இருந்துச்சு. அதை பார்த்தீங்களா, சொன்ன ஒன்று வந்துருச்சு. ரோடு இப்போ தான் பாதி போடுவாங்க, அதுக்கடுத்து மிச்ச பாதி வந்து அதுக்கப்புறம் போடுவான்னு நினைக்கிறேன். இந்த இடம் தாங்க நம்ம வந்த இடம் தான் பழமுதிர்ச்சோலை அப்படின்ற முருகன் கோயில் இங்கே தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வண்டி நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே போய் நம்ம குளிக்கணும். இங்கே தான் ராக்காயம்மன் கோயில் இருக்குது. இங்கே தான் நூபுரகங்கை தீர்த்தம். சரிங்களா, எல்லாருமே கேனோடு வராங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த தீர்த்தம் தான். தீர்த்த தண்ணியை பிடிச்சிட்டு வருவாங்க, வீட்டில் துளிச்சு விடுவாங்க. இன்னைக்கு பார்த்தேன், சரி கண்டிப்பாக நம்ம போய் குளிக்கணும், ஏன்னா வர்றதே பேச தான் வர்றோம் அப்படின்றப்ப குளிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் கூட்டம் இக்கு தப்பாக இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை கார் நிப்பாட்ட வண்டி நிப்பாட்ட இடம் இல்லை. நாங்கள் 2 வீலரில் போனதுனால தப்பிச்சோம், இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த நாங்கள் வந்து ஆப்போசிட் படியில் ஏறி போனோம். ஆனால் இது வந்து இந்த விரைவு தரிசன வழி, காசு கட்டி உள்ளே போகிற வழி. இதில் வந்து 15 ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு, அவ்வளோதான். நான் போகிற வழியிலே ஒரு 3 கேன் வாங்கிட்டு போயிட்டோம். தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கேன் அங்கேயே விற்கிறாங்க. கேன் வந்து 25 ரூபா ஒரு கேனு, நார்மலாக கொஞ்சம் பெரிய கேன் 25 ரூபா. அதை வாங்கிட்டு மூணு பேர் போனோம், 3 பேரும் வாங்கிட்டு போயிட்டோம். வாங்குற இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் வந்து நம்ம உட்காந்து நல்லா தேங்காய் கடை சாப்பிட்டுட்டு இருந்தார். செல் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும்பா, அது பாட்டு விட்டு முடிவு சொல்லிட போகுது. ஓகே, போர்டில் வந்து அந்த கள்ளழகர் திருக்கோயில், அப்புறம் அந்த நக்காச்சம்மன் கோயிலை பற்றி டீட்டெயிலாக சின்ன ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. இந்த நூபுரகங்கை எதனால் இது வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அருள்மிகு ராக்காயம்மன் திருக்கோயில், இதுக்குள்ளே போனால் அந்த சாமியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஆளுக்கு 15 ரூபா. சரிங்களா, அதாவது ஸ்பீடாக போகிறதுக்கு. சரி, நம்ம டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம 15 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே வந்து கேமரா வந்து அலௌட் இல்லை. கொஞ்சம் முன்னாடி போகிற வரைக்கும் தான் கேமரா வந்து எடுத்தேன், அதுக்கப்புறம் எடுக்க முடியல, சத்தம் போட்டுட்டாங்க. அதனால வந்து கேமரா நான் வச்சுட்டேன். எல்லோரும் ஒரு சின்ன சின்ன கேன் எடுத்துகிட்டு அந்த இங்கே தான் குளிப்பாங்க. இந்த நூபுரகங்கை தீர்த்தம் வந்து இங்கே தான் இந்த பைப்பில் வந்து எடுத்து ஊற்றுறாங்க மோட்ரு வச்சு. எல்லாருமே ஒரு சின்ன கேன் கொண்டு போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே கேனை அங்கே ஏற்றாப்புல ஒருத்தர் கேன் வச்சுருக்காருங்க. டீசல் பெட்ரோல் வாங்க போகிற மாதிரி கேன் பெரிய கேனாக வச்சுருக்காரு, காருக்கு பெட்ரோல் வேண்டு போகிற மாதிரி. இந்த ஏற்றாப்புல தெரியுது இல்லையா, இது தாங்க ராக்காயம்மன் சுவாமி. நம்ம வந்து குளிச்சுட்டு திரும்ப மேலேறி வரும்போது அந்த வழியாக வரலாம். வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ அவ்வளோதான், கீழே இறங்கி நம்ம அறுபடை வீடான ஒன்றில், அதாவது பழமுதிர்ச்சோலை சோலைமலை முருகனை வந்து நம்ம தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ட்ரெஸ்லாம் நான் மாற்றலாம் இல்லை, அப்படியே அதே ட்ரெஸ்ஸோடு வந்துட்டேன். அது வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து 6வது படை வீடாங்க. சரிங்களா, கடைசி படை வீடு இது தான், சோலைமலை முருகன் கோவில். ஓகேவா? பழமுதிர்ச்சோலைன்னு முழுசாக போடலை, ஆனால் சோலைமலைன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. என்னடா கோயில் இம்புட்டுன்னு சப்பாட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க,
இது வந்து கொஞ்சம் அந்த மலைனால கொஞ்சம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் தோண்டி இருக்காங்க. அதனால் வந்து அந்த கொஞ்சம் தாழ்வாக தெரியுது. சின்ன வயசுல இந்த உட்காரும்போது குரங்கு கிட்ட எதுவுமே சாப்பிட முடியாது. அதாவது குரங்குகள் நிறைய அந்த பக்கம் அழகு மலையினாலே பொதுவாக குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குன்னு தெரியும். ஒரு ஏதாச்சும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கூட வந்து பிடிங்கிட்டு போயிடும். ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால கையில் ஒரு குச்சியோடு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், பக்கத்துலேயே வர மாட்டேது, தெரிச்சு ஓடிடுது எல்லாமே. சரி, நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போயாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம், நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லைங்க. நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தோம், அப்படி கூட்டம் பயங்கரமாகிருச்சு. அர்ச்சனை பண்ணிகிட்டே வெளியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றும் போது நான் பின்னாடி வந்து ஃப்ளக்ஸ் வரிசை அடிச்சிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த படை, எத்தனாவது படை, அங்கே என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு வாக்கியம் மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, அதுக்கப்புறம் திருத்தணி, அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை இங்கே தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே சோலைமலை மட்டும்தான் மெயினாக போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கோயிலை வந்து அவ்வளோ சுற்றியாச்சு. இது ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன கோயில் தான். ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. வந்துட்டு போகிறது சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குது, தரமாக இருக்குது, நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப க்ரௌடு வந்து அதிகமாக வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க. வெளியே போகிறதுக்கு தனி வழி அந்த மாதிரிலாம் சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து அவ்வளோதான், சாமி கும்பிட்டுட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. கோயிலை சுற்றிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. வெளியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பைக் எடுத்து கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பழமுதிர்ச்சோலை வந்து முருகன் கோயிலில் வந்து 6வது படை வீடு, இது வந்து நம்ம பார்த்து முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நான் போட வேண்டிய படை வீடுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அது வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அங்கே திருநகர் திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகன் கோயில் இருக்குது. அதனால் வந்து அது ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பழனி ஒன்று இருக்குது. பழனி போட்டேன்னா நான் 6 படை வீடும் சேர்த்து ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் வரும்போது அந்த பாதி ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு, டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. அப்படியே போயாச்சு. நான் காலைல வரும்போது மதுரைக்குள்ளெலாம் டிராஃபிக்கே இல்லை, ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டோம். ஆனால் திரும்ப போகும்போது வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றனால அந்த டிராஃபிக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வரவங்க, வெளியே போகிறவங்க எல்லாருமே வந்து கிளம்பி போவாங்க இல்லையா, அதனால் வந்து டிராஃபிக் கூட இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா யானைமலை வந்து சூப்பராக தெரியுதுங்க. யானைமலை பக்கத்தில் தான் யானைமலை. கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கல்லந்திரின்னு ஒரு வரும், கடச்சினேந்திரன் ஒரு வரும். அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா நம்ம நேராக ஒத்தக்கடை போயிடலாம். அங்கே யானைமலை வந்து அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது யானைமலை லென்த் எவ்வளோன்றது அப்படி டீட்டெயிலாக அப்படியே பார்க்க ஃபுல்லாக தெரியுதுங்க, தரமாக இருக்குது. அதே மாதிரி யானைமலை வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள், இதுலேருந்து ஒரு 5 வீடியோக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் அதையும் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த மலையில் ஏறி போய் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவ்வளோதான், வீட்டுக்கு பக்கத்தில் போயாச்சு, மதுரைக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.